ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே 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 கிருஷ்ணா 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 ஹரே 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 ராம 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 ஹரே 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 கிருஷ்ணா 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 ஹரே 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 ராம 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 ஹரே ஹரே. ஹரே கிருஷ்ணா. அனைவருக்கும் என்னுடைய இனிய காலையில் மாலை வணக்கங்கள். பகவத்கீதையினுடைய 17வது அத்தியாயம் பார்த்துட்டு இருக்கோம். ஸ்ரத்ராத்ரய விபாக யோகம், நம்பிக்கையினுடைய பிரிவுகள். கிருஷ்ணா 16வது அத்தியாயத்தில் சாஸ்திரங்களை நம்பிக்கையுடன் பின்பற்றுபவர்கள் அஹ், தெய்வீக குணத்தை சார்ந்தவர்கள் அர்ஜுனா. அதே நேரத்தில் சாஸ்திரத்தின் மீது நம்பிக்கை இல்லாதவர்கள் அசுர குணத்தை சார்ந்தவர்கள் அப்படின்னு சொல்லி சொன்னார். ஆனால் அர்ஜுனனுக்கு உள்ள கேள்வி எப்படி இந்த ம், ஒரு சில மக்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு சில மக்கள் நம்பிக்கையுடன் பின்பற்றுகின்றார்கள். ஆனால் அதை சாஸ்திரத்தை பின்பற்றுவதில்லை, வேறு ஏதாச்சும் பின்பற்றுவாங்க. அவங்களுடைய நிலை என்ன? அவங்க எந்த ஒரு ம், குணத்தில் இருக்கின்றார்கள்? சத்வ குணத்தில், ரஜோ குணத்தில், தமோ குணத்தில்? அதே மாதிரி அவங்க அந்த ஆலமரத்தில் அவங்க எங்கே இருக்கின்றார்கள், எங்கு வீற்றிருக்கின்றார்கள் அப்படிங்கிறது தான் அர்ஜுனுடைய கேள்வி. ஸோ அதுதான் அதோடு இந்த அத்தியாயம் ஆரம்பிக்கின்றது. அப்புறம் கிருஷ்ணன் ஒவ்வொரு விதமான குணங்களை பற்றி விவரிக்க ஆரம்பிக்கிறார். ஒவ்வொரு குணம் நம்ம எந்த குணத்தில் இருக்குமோ அதை பொறுத்தான் இருந்துச்சுன்னா நம்மளுடைய நம்பிக்கை இருக்கின்றது அப்படிங்கிறத கிருஷ்ணன் முதல்ல விவரிக்க ஆரம்பிக்கின்றார். ஸோ அர்ஜுனுடைய கேள்வி, சாஸ்திரங்களுடைய விதிகளை பின்பற்றாமல் தங்களுடைய கற்பனைக்கேற்ப வழிபடுபவர்களின் நிலை என்ன? அவங்க இந்த குணத்தில் இருக்கின்றார்கள், சத்வ குணமா, ரஜோ குணமா, தமோ குணமா? அதுக்கு கிருஷ்ணன் என்ன சொல்றேன்னா, நம்மளுடைய ஆத்மாவினுடைய சுபாவத்திற்கேற்ப நம்மளுடைய குணம், நம்மளுடைய எந்த ஒரு குணம் சங்கம், காரணம் குணசங்கஸ்ய அப்படிங்கிறார்ல கிருஷ்ணன் ஏற்கனவே சொல்லியிருக்காரு. குணத்தினுடைய சங்கத்தின்படியாக அந்த ஆத்மாவினுடைய சுபாவம், அந்த நம்முடைய சுபாவம் எப்படி வருகின்றன, ஒரு குணத்தினுடைய ஒரு குறிப்பிட்ட குணத்துடன் தொடர்ந்து நாம் சங்கம் வைத்துக் கொண்டிருக்கும்போது அந்த சுபாவம் நமக்கு வருகின்றது. அந்த சுபாவத்திற்கேற்ப நம்மளுடைய நம்பிக்கை, சத்துவகுணம், ரஜோகுணம், தமோகுணம் என்று 3 வகையாக பிரிக்கப்படலாம். ஆனால் நம்பிக்கைக்கும் அந்த 3 குணத்தின் பொறுத்து தான் நம்முடைய நம்பிக்கையும் இருக்கின்றது. இந்த உலகத்திலிருந்து எல்லாமே இந்த 3 குணத்தினால் ஆட்டு வைக்கப்படுகின்றது. வந்து அர்ஜுனா, யார் ஒருத்தன் அந்த எந்த ஒரு இயற்கையின் குணங்களுக்கு கீழ் இருக்கின்றானோ அதற்கேற்ப அந்த நம்பிக்கையை விருத்தி செய்கின்றான். ஸோ அதற்கேற்கவே அவன் ஒரு குறிப்பிட்ட நம்பிக்கையுடையவனாக கூறப்படுகின்றான் அப்படிங்கிறார். அதனால முதல்ல என்ன சொல்றேன்னா, சத்துவகுணத்தில் இருக்கக்கூடிய மனிதர்கள் தேவர்களை வழிபடுகின்றார்கள். அவங்க அவங்களுடைய நோக்கம் முக்காவாசி சொர்க்கத்திற்கு செல்ல வேண்டியது அவங்களுடைய நோக்கம். அந்த அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு நபர்கள் தேவர்களை வழிபடுகின்றார்கள். சொர்க்கலோகத்திற்கு செல்வது விருப்பப்பட்டு புண்ணிய காரியங்களில் ஈடுபடுகின்றார்கள். தேவலோகங்களுக்கு செல்கின்றார்கள். ரஜோகுணத்தில் இருக்கக்கூடியவர்கள் அசுரர்களை வழிபடுகின்றார்கள். அசுரர்களை வழிபடுகின்றார்கள். அவங்களுடைய நோக்கம் இது இந்த பூலோகத்தில் இருப்பது அப்படிங்கிறது. தமோகுணத்தில் இருப்பவர்கள் பேய்களையும் பூதகணங்களையும் வழிபடுகின்றார்கள் அப்படிங்கிறத இந்த இந்த 4 ஸ்லோகங்கள் நம்ம போன வாரமே பார்த்தோம். எப்படி ஒவ்வொரு குணத்தில் இருக்கவங்களும் எதை வழிபடுகின்றார்கள், எங்கு மீண்டும் செல்கின்றார்கள் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். ரஜோகுணத்தில் இருக்கிறவர்கள் ஒரு சில இந்த ஹிரண்யகாசிப்பு அந்த மாதிரி ஒரு சக்தி வாய்ந்த மனிதர்கள் அவங்கள வழிபடுகின்றார்கள். தமோகுணத்தில் இருக்கிறவர்கள் பேய்களையும் பூதகணங்களையும் வழிபடுகின்றார்கள். ஏன்னா அந்த இந்த பிளாக் மேஜிக், தந்திரிக மந்திரம் அப்படிங்கிறது அந்த மாதிரி இதில் ஈடுபட்டு அந்த மாதிரி வழிபடுகின்றார்கள் அப்படின்னார் கிருஷ்ணன். கிருஷ்ணன் முதல்ல நம்பிக்கையுடையவர்களுடைய வழிபாடை சொல்லிவிட்டு இப்போ அர்ஜுனுடைய கேள்விக்கு பதிலளிக்கின்றார். சாஸ்திரங்களினுடைய நம்பிக்கை இல்லாமல் வழிபடுபவர்களுடைய நிலை என்ன அப்படிங்கிறதுக்கு கிருஷ்ணன் அடுத்த 2 ஸ்லோகத்தில் சொல்ல போறார். ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. அசாஸ்திரவிகிதம் கோரம் தப்யந்தே ये तपो जनाः தம்பஹங்கார சம்யுக்தாக காமராக பலான்விதாக.
கர்ஷ்யந்த சரீரஸ்தம் பூதகிராமம் அசேதசः மாம் சைவாந்த சரீரஸ்தம் தான் வித் யாசுர நிச்சயான். காமம் மற்றும் பற்றுதலின் பலவந்தத்தால் சாஸ்திரங்களில் பரிந்துரைக்கப்படாத கடுமையான தவங்களை தற்பெருமையுடனும் அகங்காரத்துடனும் செய்பவர்கள் உடலின் ஜட மூலக்கூறுகளை துன்புறுத்துவது மட்டுமன்றி உள்ளே உறைந்துள்ள பரமாத்மாவையும் துன்புறுத்துகின்றனர். அத்தகு முட்டாள்கள் அசுரர்களாக அறியப்படுகின்றனர். காமம் மற்றும் பற்றுதலின் பலவந்தத்தால் சாஸ்திரங்களில் பரிந்துரைக்கப்படாத கடுமையான தவங்களை தற்பெருமையுடனும் அகங்காரத்துடனும் செய்பவர்கள் உடலின் ஜட மூலக்கூறுகளை துன்புறுத்துவது மட்டுமன்றி உள்ளே உறைந்துள்ள பரமாத்மாவையும் துன்புறுத்துகின்றனர். அத்தகு முட்டாள்கள் அசுரர்களாக அறியப்படுகின்றார்கள். அர்ஜுனுடைய கேள்வி எந்த குணத்தில் இருக்கின்றார்கள்? நம்ம சத்துவகுணம், ரஜோகுணம், தமோகுணத்தில் இருக்கின்றார்களா? அப்புறம் அவங்க எந்த ஒரு நம்பிக்கைகளுக்கு தெய்வீகத்தில் கருதப்படுவார்கள், அசுர நம்பிக்கைகள் அசுர குணத்தில் இருப்பதாக கருதப்படுகின்றார்களான்னு கிருஷ்ணன் தெளிவாக சொல்லிட்டார். அவங்க அசுரர்கள் அசுரர்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தமோகுணத்தில் இருக்கின்றவர்கள். அதான் கிருஷ்ணன் சொல்லக்கூடியது. தமோகுணத்தில் இருப்பாங்க. ரொம்ப ஒரு இதாக கிருஷ்ணர் அசாஸ்திர அப்படிங்கிறது முதல்ல சாஸ்திரத்தில் இல்லாத சாஸ்திரத்தில் இல்லாத விகிதம்ங்கிறது அந்த சாஸ்திரத்தில் இல்லாத காட்டப்படாத சொல்லப்படாத கோரம் கோரம்னா கோரம் வினை பிறருக்கு தீங்கிழைக்கும் நான் இதை மேற்கொள்கின்றனர். அவங்க என்ன மாதிரி சொல்லணும், அந்த மாதிரி தவங்களை அந்த மனிதர்கள் மேற்கொள்கின்றனர். அவங்க பண்ணக்கூடிய முக்கியமான நோக்கம் என்ன? தம்பம், தற்பெருமை, அகங்காரம் சமயக்தாய் அதில் ஈடுபட்டு எதனால் செயல்படுகின்றன? இது உந்தப்படுகின்றன. அன்வித்தாக எதனால் உந்தப்படுகின்றன? காமராக காமராகத்தினுடைய பலத்தால், காமம் மற்றும் பற்றுதலினுடைய பலத்தால் உந்தப்பட்டு அவங்க பிறருக்கு தீங்கிழைக்கக்கூடிய, பிறருக்கு தன்னுடைய உடலுக்கும் தன் உடலில் வீட்டிருக்கின்ற பரமார்த்தம் தீங்கிழைக்கக்கூடிய சாஸ்திரத்தில் இல்லாத அந்த மாதிரி ஒரு கோரமான தவங்களை அவர்கள் மேற்கொள்கின்றனர். கர்ஷியன்றது துன்புறுத்துவது. சரீரஸ்தம்னா உடலில் அலைந்திருக்குள்ள அந்த பூத கிராமங்கிறது நம்முடைய உடல் அந்த 5 விதமான பூதங்களால் ஆனது, 5 பூதங்களால் ஆனது. நிலம், நீர், நெருப்பு காற்று மற்றும் ஆகாயங்கள், இந்த 5 பூதங்களால் ஆனப்படுறது நம்முடைய இந்த பூத உடல். அந்த பூத கிராமம், அந்த பூதங்களுடைய அந்த மூலக்கூறுகள் கலவை. தவறான மனநிலை. சேத்தங்கிறது சரியான மனநிலை, அசேதங்கிறது தவறான மனநிலை. தவறான மலையால் துன்புறுத்தி மாம்ச அப்படிங்கிறார் கிருஷ்ணன். எனக்கும் அப்படின்னா நானும் சரீரத்துக்குள் அமைந்திருக்கேன். அந்த அந்த உள்ள அந்த சரீரஸ்தம், அந்த உடலில் அமைந்துள்ள நானும் அமர்ந்திருக்கிறேன் சொல்லியிருக்காரு இல்லையா? அந்த உடலில் அமர்ந்திருக்க என்னையும் துன்புறுத்துகின்றார்கள் அப்படிங்கிறார். தான் வித்தி அசுர நிச்சயான், நிச்சயமாக அவர்கள் அசுரர்கள் அர்ஜுனா அப்படிங்க. காமம் மற்றும் பற்றுதலின் பலவந்தத்தால் சாஸ்திரங்களில் பரிந்துரைக்கப்படாத கடுமையான தவங்களை தற்பெருமையுடனும் அகங்காரத்துடனும் செய்பவர்கள் உடலின் ஜனமூலக்கூறுகளை துன்புறுத்துவது மட்டுமன்றி உடலில் நுழைந்துள்ள பரமாத்மாவையும் துன்புறுத்துகின்றனர். அத்தகைய முட்டாள்கள் அசுரர்களாக அறியப்படுகின்றார்கள். நம்ம நிறைய உதாரணங்கள், இதுக்கு உதாரணங்கள்னு பார்த்தா நிறைய உதாரணங்கள் தற்பெருமையாக செய்யக்கூடிய உதாரணங்கள். அது உதாரணத்துக்கு பார்த்தா ஹிரண்யகாசிப்பு. ஹிரண்யகாசிப்பு பல ஆயிரக்கணக்கான வருடங்கள் தவம் இருந்தான். ஆயிரக்கணக்கான வருடங்கள் தவம் இருந்தது. தன்னுடைய உடல் அப்படியே ஒரு அந்த எறும்பு புற்று தன் உடலை மறைத்து தன்னுடைய உடலில் இருந்து இருக்கக்கூடிய அந்த எலும்புகள், அந்த சதை மற்றும் எல்லாமே தோல், சதை எல்லாமே எறும்பால் தின்னப்பட்டு எலும்பு தெரிகிற அளவுக்கு ஆயிடுச்சு. அந்த அளவுக்கு ஒரு கடும் தவம் அந்த அளவுக்கு இருக்கக்கூடிய தவம். அதில் உள்ள தவம் இதற்காண்டி சொல்லப்பட்டது, இதற்காண்டி செய்கின்றோம், சாஸ்திரங்களில் சொல்லப்பட்டிருக்கிறது இல்லையா, அந்த மாதிரி எதுவுமே பின்பற்றாமல் கடும் தவத்தை புரிவது. அப்புறம் இன்னொரு உதாரணம், நல்ல உதாரணம் பாமாசுரன். பாமாசுரன்கிறது பஸ்மாசுரன். பாமாசுரன் கிடையாது, பஸ்மாசுரன். பஸ்மாசுரன்கிறது ஒரு அரக்கன்.
அந்த அரக்கன் வந்து என்ன பண்ணா தன்னுடைய அம், அவனுடைய அந்த அரக்கத்தினுடைய அந்த யாகத்தினுடைய வேள்விக்கு வந்து அந்த அகூத்தி போடுவாங்களே அந்த அகூத்திக்கு வந்து அவன் போடக்கூடிய விஷயங்கள் வந்து தன்னுடைய தோல் தன்னுடைய சதையை வெட்டி 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 போட்டு கொண்டிருந்தான். சிவபெருமானை நோக்கி தவம் இருந்தான். தவம் இருந்து விட்டு கடைசி வந்து சிவபெருமான் வராததால் வந்து தன்னுடைய தலையே வந்து யாகத்தில் வந்து போடுவதற்கு கட்டி போடுவதற்கு தயாராக இருந்தான். அப்பொழுது சிவபெருமான் தோன்றி என்ன இவ்வளோ ஒரு கடினமான யாகத்தை மேற்கொள்கின்றாய், உனக்கு என்ன விவரம் வேண்டும் அப்படின்னு சொல்லி கேட்பார். உடனே வந்து அவன் வந்து என்ன வந்து யார் தலையில் நான் கை வைக்கின்றனோ அந்த மாதிரி வந்து அவனுடைய தலை வந்து சுக்குநூறாக வந்து நொறுங்க வேண்டும். அதுதான் என்னுடைய அஹ், த- த- வரம் வரத்தினுடைய தேவை அப்படின்னு. சரி, சிவபெருமான் வந்து சரி அப்படின்றார். உடனே அவன் என்ன பண்ணுவான், அந்த அந்த யாருடைய தலை நான் வந்து சாம்பலாக வேண்டும், ஒன்று தக்கு நீராக உடைய வேண்டும், ரெண்டு ரெண்டு விதமாக சொல்லப்பட்டிருக்கு. ஸோ உடனே சிவபெருமான் அதை வந்து அவன் வந்து வேலை பெய்தா அந்த அந்த வரம் பலிக்கின்றதா பலிக்கவில்லையா அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு வந்து சிவபெருமான் தலையில் வந்து தன் கையை வைக்க வந்து சிவபெருமானை நோக்கி ஓடி வரத் தொடங்குவான். ஸோ இதுதான் வந்து நடங்கிறது. இந்த மாதிரி தான் வந்து சாஸ்திரங்களுடைய விதிகளை பின்பற்றாமல் தன்னையும் துன்புறுத்தி தன் உடலில் வீட்டிற்கு பரமாத்மாவையும் துன்புறுத்துகின்றார்கள் அவர்கள். துன்புறுத்துவார்கள். அப்புறம் கடைசி வந்து விஷ்ணு வந்து வந்து அவரை வந்து எப்படி காப்பாற்றுவார் அப்படிங்கிறது வந்து நமக்கு தெரிந்த கதை. தெரிந்த கதை. ஸோ அவங்களுக்கு வந்து அந்த மாதிரி இது மாதிரி வந்து பலவிதமான உடலை வருத்துபவர்கள் இருக்காங்க. வந்து இப்போ வந்து அரசியல் நோக்கத்துக்காண்டி வந்து சாகும் வரை உண்ணாவிரதம், அந்த மாதிரி வந்து விரதத்தை மேற்கொள்பவர்கள். விரதத்தை மேற்கொள்ள அந்த மாதிரி வந்து உண்ணாவிரதம் இருக்கிறது வந்து இப்ப நம்ம வந்து விரதம் இருக்கிறது வந்து நமக்கு வந்து ஒரு ஆன்மீக முன்னேற்றத்திற்காண்டி பரிந்துரைக்கப்பட்டிருக்கே தவிர, இந்த மாதிரி நம்ம வந்து வேற ஒரு செயலில் வந்து இருப்பதற்காண்டி பரிந்துரைக்கப்படல. அரசியல் நோக்கத்திற்கோ இல்லாட்டி சமூக நோக்கத்திற்காண்டியோ அந்த மாதிரி நமக்கு வந்து விரதம் இருப்பது வந்து உடலை வருத்துவது. உடலை வருத்துவது. அந்த மாதிரி இருக்கவங்க வந்து கண்டிப்பாக வந்து அசுரத்தன்மையை அடைந்தவர்கள். அசுரத்தன்மையை அடைந்தவர்கள். அந்த மாதிரி இருக்கவங்க சாஸ்திர விதிகளுக்கு, ஏன்னா இது வந்து சாஸ்திர விதிகளுக்கு எதிரானது. எதிரானது. இதனால வந்து நமக்கு வந்து பெரிதாக வந்து எந்த ஒரு இன்பமும் வந்து நன்மையும் வந்து யாருக்குமே கிடைக்கப்படாது. ஸோ அவங்க உண்மையில இந்த அவங்க பண்ணக்கூடியது வந்து காரணம் வந்து தற்பெருமை, அகங்காரம், காமம் மற்றும் பௌதிக இன்பத்தினுடைய பற்றுதல். பற்றுதல் இதற்காண்டி தான் செய்கிறாங்களே தவிர மற்ற ஒரு இதுக்காண்டி சமூகம் வந்து செய்கிறதில்லை. ஸோ இந்த மாதிரி நம்மளுடைய அந்த உடலுக்கு இந்த மாதிரி பண்ணும்போது வந்து அந்த நம்முடைய உடலினுடைய மூலக்கூறுகள் மட்டும் துன்புறுவதில்லை, மற்றும் உடலில் வீற்றிருக்கக்கூடிய பரமாத்மாவும் துன்புறுத்துகின்றார். துன்புறுத்துகின்றார் அப்படிங்கிறத வந்து கிருஷ்ணன் வந்து மாம் அப்படிங்கிறத தெளிவாக சொல்கிறார். தெளிவாக சொல்கிறார். ஸோ இந்த மாதிரி வந்து நமக்கு இருக்கக்கூடியது வந்து மற்றவர்களுக்கும் தொல்லை கொடுக்கக்கூடியது, நமக்கும் தொல்லை கொடுக்கக்கூடியது, மட் மற்றும் எங்கும் நம்முடைய வேதங்களில், இலக்கியங்களில் பரிந்துரைக்கப்படாதது. பரிந்துரைக்கப்படாதது. ஆம். இந்த மாதிரி விரதம் இருந்து மரணமடைந்தவர்கள் கூட இருக்கின்றார்கள். ஏன்னா வந்து மற்றவர்களை வந்து தன்னுடைய வழிக்கு கொண்டு வர வேண்டும் அப்படிங்கிறதுக்காண்டி அவங்க இருக்கக்கூடிய விரதம் அது. ஆனால் அவங்க வந்து இருக்கக்கூடிய இந்த மாதிரி விரதம் வந்து மற்றவர்களை அழிவுக்கும் கொண்டு வரலாம். உடலை நான் வந்து எடையை குறைக்க வேண்டும், அதுக்காண்டி வந்து விரதம் இருப்பது. உணவு கட்டுப்பாடு வந்து சரிதான். ஆனால் வந்து அதற்காண்டி வந்து உண்ணாமல் இருப்பது, உடலை வந்து வருத்துவது அப்படிங்கிற விஷயங்களை வந்து கிருஷ்ணன் வந்து ஒரு பொழுதுமே வந்து அனுபவிப்பதில்லை. அனுபவிப்பதில்லை. அவங்கள வந்து கிருஷ்ணன் வந்து அசுரர்கள், அசுரர்கள் அப்படிங்கிறார். அசுரர்கள் அப்படிங்கிறது இந்த இந்த இது வந்து நம்மளுக்கு வந்து கடவுளை வந்து அவமதிப்பது போன்றதாகும். தன்னுடைய நம்முடைய இதயத்தில் பரமாத்மா வீற்றிருக்கின்றார். அந்த மாதிரி நம்ம இருக்கக்கூடிய விரதங்கள் வந்து கிருஷ்ணரை வந்து அவமதிப்பது போன்று. நான் வந்து இது வந்து அஹ், உம், உம், நான் சொல்றதுன்னு தப்பா நினைக்கிறேன். நம்ம ஊரில் நடக்கக்கூடிய இந்த ஒரு சில நேரம் வந்து இந்த தி- பங்குனி பொங்கலை ஒட்டி நடக்கக்கூடிய விஷயங்கள் வந்து பல பேர் வந்து எதற்காண்டி பண்ணுகின்றோம், அவன் இவ்வளோ பெரிய ரதத்தை இழுத்தானா நான் அதை விட பெரிய ரதத்தை இழுக்கப் போகின்றேன். அந்த மாதிரி தான் அவங்களுடைய எண்ணம் இருக்கின்றதே தவிர வந்து உண்மையிலே வந்து அஹ், த- 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 பக்தியுடன் பண்ணுகின்றார்களா, எந்த மாதிரி ஒரு பண்ணுகின்றார்கள்னா தற்பெருமை. தற்பெருமை. அப்பதான் வந்து அவங்க வந்து அடுத்ததுல வந்து அவங்க அந்த மாதிரி பண்ணாங்க, இந்த மாதிரி பண்ணாங்கிறது ஒரு தற்பெருமைக்காண்டி பண்றது. நிறைய பேர் பண்றது அந்த மாதிரி தான். அதுதான் வந்து கிருஷ்ணன் வந்து தெளிவா சொல்றாரு. அந்த மாதிரி இருக்கக்கூடிய விஷயங்கள் வந்து சாஸ்திரங்களில் பரிந்துரைக்கப்படக்கூடாத விஷயங்கள். அர்ஜுனா, அர்ஜுனா அவங்க வந்து தன்னுடைய உடலை துன்புறுத்துவது மட்டுமன்றி தன்னில் தன்னுடைய உடலில் வீற்றிருக்கக்கூடிய பரமாத்மாவை துன்புறுத்துகின்றார் அப்படிங்கிறார். அஹ் கிருஷ்ணர் சொல்லக்கூடிய விஷயங்கள் வந்து அதுதான். அவங்களுக்கு என்ன நடக்க போகுது?
அதேஷ அசேதசக அப்படிங்கிறார். அசேதசகங்கிறது அவங்களுடைய சரியான மனநிலையில் இருப்பதில்லை அப்படிங்கிறார். ஆனால் சரியான மனநிலையில் இருக்கவங்க வந்து விதிகளுக்கு கீழ்ப்படுகின்றார்கள். அந்த மாதிரி இருக்கக்கூடியவர்கள் வந்து அந்த வகை நிலையில் இல்லாதவர்கள். அவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா வந்து சாஸ்திரங்களை புறக்கணித்து அதற்கு கீழ்ப்படாமல் தங்களுடைய சொந்த வழியில் வந்து தவங்களையும் விரதங்களையும் உற்பத்தி செய்கிறார்கள். எங்கு சொல்லப்பட்டிருக்கு அந்த மாதிரி எங்கும் ஒரு 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 விரதம் கடைபிடிக்கிறதுன்னா அது வந்து நமக்கு சாஸ்திரத்தில் இந்த மாதிரி ம், 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 பரிந்துரைக்கப்பட்டிருக்கா அப்படின்னா வந்து அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. அவங்க சொந்த வழியில் வந்து அவங்க தவங்களையும் விரதங்களையும் உற்பத்தி செய்வார்கள். அவங்களுடைய இறுதி முடிவு என்ன? கிருஷ்ணர் வந்து போன அத்தியாயத்திலே வந்து தெளிவாக சொல்லிட்டார். போன அத்தியாயங்களே வந்து தெளிவாக சொல்கிறார். அந்த மாதிரி இருக்கக்கூடியவர்கள் பொறாமையின்றி கருணையின்றி இருக்கும் இத்தகைய கடைநிலை மனிதர்கள் ஜடவாழ்வு என்னும் கடலில் பல்வேறு அசுர இனங்களுக்கு நான் நிரந்தரமாக தள்ளுகின்றேன். நிரந்தரமாக தள்ளுகின்றேன். குந்தியின் மகனே, அசுரத்தான வாழ்வினங்களில் மீண்டும் மீண்டும் பிறவி எடுக்கும் இத்தகையவர்கள் என்றுமே என்னை அடைய முடியாது. படிப்படியாக அவர்கள் மிகவும் வெறுக்கத்தக்க வாழ்வினங்களில் மூழ்கின்றார்கள் மூழ்கின்றார்கள். இந்த மாதிரி இருக்கக்கூடிய வந்து அசுரத்தன்மையுடையவர்கள் வந்து கிருஷ்ணன் வந்து அசுரத்தன்மையுடையவர்களுடைய குடும்பத்தில் கர்ப்பத்தில் பிறவி எடுக்க கட்டாயப்படுத்துகின்றார். கட்டாயப்படுத்துகின்றார். பிறவி தோறும் வந்து அவர்கள் வந்து அசுர கொள்கைகளை என்றும் ஏற்று வாழ்த்து கிருஷ்ணனுடைய உறவு உறவுகளை வந்து முற்றிலும் வந்து அவர்கள் மறந்து விடுகின்றார்கள். இருந்தாலும் வந்து அவங்களுக்குடைய ஒரே கருணை என்னென்னா வந்து ஒரு குரு ஒரு சரியான குருவினுடைய தொடர்பில் வருவது தொடர்பில் வரும். அந்த மாதிரி ஒரு குருவினுடைய தொடர்பு சங்கத்தில் ஏற்படுத்தி அவருடைய உபதேசத்தை கேட்கும்போது வந்து அவங்களுடைய நல்ல திருஷ்டம் அந்த மாதிரி இருக்கும்போது வந்து அவங்க வந்து இந்த ஒரு பந்தத்தில் இருந்து விடுபட்டு மறுபடியும் வந்து கடைசியில் வந்து பரம இலக்கை அடையலாமே தவிர இல்லாட்டி வந்து மீண்டும் 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 இந்த சக்கரத்தில் வந்து சுழன்று கொண்டு தான் இருக்கப் போகின்றார்கள். இதுதான் வந்து அவங்க வந்து சாஸ்திர விதிகளை பின்பற்றாமல் தன்னுடைய சொந்த நம்பிக்கையின்படி தற்பெருமைக்காகவும் மற்றும் காமம் மற்றும் பந்தத்தின் அடிப்படையில் அதனுடைய உந்தலினால் செய்யப்படக்கூடிய தவங்களினுடைய மற்றும் விரதங்களுடைய பண்ணுவர்களுடைய நிலை. இதுதான் அர்ஜுனுடைய கேட்ட கேள்விக்கு வந்து பதில். அடுத்து வந்து கிருஷ்ணன் வந்து மறுபடியும் வந்து என்ன பண்ண போறான்னா வந்து குணங்களின் அடிப்படையில் உள்ள நம்பிக்கையை பற்றி தொடரப் போகின்றார். அர்ஜுனுடைய கேள்விக்கு வந்து இந்த 2 ஸ்லோகங்களை பதிலளிச்சுட்டு மறுபடியும் வந்து கிருஷ்ணன் வந்து அந்த குணங்களின் அடிப்படையில் எப்படி நம்பிக்கை வந்து பிரிக்கப்படுகின்றது, நம்பிக்கையினுடைய பிரிவுகள் குணங்களின் அடிப்படையில் எவ்வாறு இருக்கின்றது அப்படிங்கிறத வந்து கிருஷ்ணன் வந்து மறுபடியும் வந்து தொடரப் போகின்றார். ஆகாரஸ்தவபி சர்வஸ்ய த்ரிவிதோ பவதி பிரியः யஜ்ஞஸ்தபஸ்ததா தானம் தேஷாம் பேதம் இமம் ஷ்ருணு. ஒவ்வொருவர் விரும்பும் உணவிலும் கூட ஜட இயற்கையின் முக்குணங்களுக்கு ஏற்ப 3 வகை உண்டு. இது யாகங்கள், தவங்கள் மற்றும் தானத்திற்கும் பொருந்தும். அவற்றிற்கு இடையிலான வேறுபாடுகளை தற்போது கேள். கிருஷ்ணன் வந்து நம்ம உண்ணக்கூடிய உணவு, நம்மளுடைய யாகங்கள், தவங்கள் மற்றும் தானங்கள் 4 விஷயங்களை பற்றி சொல்லப்படுறாரு. 4 விஷயங்களுமே ஆச்சுன்னா 3 குணங்களுக்கு ஏற்ப மாறுபடும். அவர்களுடைய எதில் விருப்பம் இருக்கின்றதோ அதற்கேற்ப வந்து அவங்க பண்ணக்கூடிய உணவு எந்த குணத்தில் அவங்களுடைய ஈடுபாடு அதிகமாக இருக்கின்றதோ அதற்கு தக்க வந்து அவங்க விரும்பக்கூடிய உணவு, அவங்களுடைய யாகங்கள், தவங்கள் மற்றும் தானங்கள் 3மே வந்து வேறுபாடுகள் இருக்கின்றது. ஒவ்வொன்றுக்குமே வந்து 3 ஸ்லோகங்கள் வந்து சொல்லப்படுறார் கிருஷ்ணர். அப்புறம் அந்த தவங்களுக்கு மட்டும் வந்து 3 விதமான தவங்கள் இருக்கின்றது அப்படின்ட்டு தவங்களுக்கு வந்து 6 ஸ்லோகங்கள் சொல்லப்படுறது. ஸோ அதுதான் வந்து அடுத்து வரக்கூடிய அந்த 15 ஸ்லோகங்கள். அடுத்து வர 15 ஸ்லோகங்கள் வந்து கிருஷ்ணன் வந்து அந்த எப்படி ஒரு இந்த விஷயங்கள் இப்படி ஆகாரம், உணவு உணவு ஆகாரத்து அபி சர்வஸ்ய ஆகாரத்தின் ஒவ்வொருவரும் திரிவித 3 விதமாக பகுதி இருக்கின்றார்கள். பிரியமாக 3 விதமாகதில் பிரியமாக இருக்கின்றார்கள். அது மட்டும் இல்லை அர்ஜுனா, யாகங்கள், தவம் தவம் தத மற்றும் தானம் தேஷாம் பேதம் இமம் ஸ்ருணு. பேதம்ங்கிறது வந்து வேறுபாடுகள். இதன்படி வந்து ஒவ்வொன்றிலுமே வந்து வேறுபாடுகள் இருக்கின்றது அர்ஜுனா. வேறுபாடுகள் இருக்கின்றது அர்ஜுனா. ஸோ உண்ணுதல்,
யாகங்களை செய்தல், தவங்கள் மற்றும் தானங்களில் வந்து வேறுபாடுகள் இருக்கின்றன. எல்லாமே வந்து நம்ம வந்து இது எல்லாமே வந்து தானம் பண்ணால் வந்து எல்லா தானமும் ஒன்று தான் நினச்சிட்டு இருக்கோம். அதே மாதிரி தவங்கள் மற்றும் யாகங்கள் அப்படி இல்லாச்சுன்னா ஒவ்வொன்றும் வந்து வேறுபடுகின்றது வேறுபடுகின்றது. ஸோ எந்த செயலில் வந்து ஜட இயற்கையினுடைய எந்த குணத்தை சார்ந்தவை அப்படிங்கிறத வந்து அறிந்தவர்கள், அந்த மாதிரி அறிந்தவர்கள் தான் உண்மையிலே விவேகம் உள்ளவர்கள். நம்ம நம்ம பண்ணக்கூடிய ஒவ்வொரு செயலிலுமே வந்து ஒரு ஜட குணத்தை சார்ந்து தான் இருக்கின்றது. ஆம், எந்த விதமான யாகம், உணவு, தானம் எல்லாமே வந்து ஒன்றுதான் கருதப்படுகின்றது என்று நினைக்கிறது வந்து தவறான கருத்து. அந்த மாதிரி இருக்கவர்கள் வந்து வந்து அவங்களுக்கு வந்து அந்த முழுமையான ஞானம் இல்லை. ஞானம் இல்லை. ஸோ ஒன்று ரெண்டு இதில் வந்து சொல்கிறாங்க வந்து எதுனாலும் பண்ணலாம், எப்படினாலும் சாப்பிட்லாம், இல்லைனாலும் பின்பற்றலாம் அப்படிங்கிறத வந்து கிருஷ்ணன் வந்து இங்கே வந்து அனுமதிக்கவே இல்லை. அனுமதிக்கவே இல்லை. ஸோ அவங்க வந்து அந்த சாஸ்திரங்கள் வழிகாட்டுதலுக்கு ஏற்ப செயல்படுவதில்லை. செயல்படுவதில்லை. அவங்களே வந்து அவங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட பாதையை உற்பத்தி செய்து, அதன்படி வந்து தான் பின்பற்றுவது மட்டுமல்லாமல், மற்றவர்களையும் பின்பற்றச் செய்கின்றார்கள். பின்பற்றச் செய்கின்றார்கள். இதுதான் வந்து நம்முடைய நிலை. இப்போ கிருஷ்ணன் வந்து அடுத்த முதல் பகுதியில் வந்து 3 குணங்கள். 3 குணங்களுக்கு ஏற்ப வந்து உணவு வகைகள். உணவு வகைகள் வந்து என்னென்ன இருக்கு? என்னென்ன இருக்கு? அப்படிங்கிறத வந்து முதல்ல வந்து கிருஷ்ணன் வந்து சொல்லப் போறாரு. இந்த சத்துவம் மற்றும் தமோகுணம் மற்றும் ரஜோகுணம் அதில் உள்ள உணவு வகைகள் என்ன? அப்படிங்கிறத கிருஷ்ணன் முதல்ல வந்து ஆரம்பிக்கிறார். आयुसत्व पलौरोग्य शुगभ्रीति विवर्तनाः रश्यस्निग्धाः स्थिराहृत्या ஆகார சாத்வீக பிரியாக. முதல்ல வந்து சத்துவ குணத்தில் இருக்கக்கூடிய உணவு வகைகள். ஆயுளை நீடித்து வாழ்வை தூய்மைப்படுத்தி பலம், ஆரோக்கியம், சுகம் மற்றும் திருப்தியை கொடுக்கும் உணவுகள் சத்துவகுணத்தில் இருப்பவருக்கு பிரியமானவை. இத்தகைய உணவுகள் ரசமுள்ளவையாக, கொழுப்புச் சத்தும் ஊட்டச்சத்தும் மிக்கவையாக, இதயத்திற்கு இதமளிப்பவையாக உள்ளன. ஆயு ஆயுள் ஆயு சத்துவங்கிறது நம்மளுடைய ஆயுளை வந்து அதிகப்படுத்தக்கூடியது. பல பலம் பல ஆரோக்கியம், பலம் மற்றும் ஆரோக்கியம். சுகம் சுகத்தை கொடுப்பது, பிரீத்தி திருப்தியை கொடுப்பது. விவர்த்தனங்கிறது அதிகப்படுத்துவது. நம்மளுடைய ஆயுளை அதிகப்படுத்துவது, பலத்தை அதிகப்படுத்துவது, ஆரோக்கியத்தை அதிகப்படுத்துவது, சுகத்தை கொடுப்பது, திருப்தியை அதிகப்படுத்துவது. ம். மற்றும் ரஷ்யாங்கிறது ரசம் உள்ள, அதாவது ஜூஸியா, நல்லா தண்ணி சத்து உள்ளதுன்னு சொல்ல முடியல, அந்த மாதிரி நல்ல ரசம் உள்ள ஒரு சுவையுள்ள. ஸ்னிக்தாங்கிறது கொழுப்பு சத்து. நல்லா வந்து நல்ல ஒரு முழுமையான உள்ள ஒரு உணவு. ஸ்திரா ஸ்திரங்கிறது கொழுப்பு சத்தை நீடிக்கக்கூடிய ஸ்திர ஹிருதய. ஸ்திர ஹிருதயங்கிறது நம்மளுடைய இந்த இதயத்திற்கு இதமான இதயத்திற்கு இதமான நீடிக்கக்கூடிய ஆகார உணவு வந்து சாத்வீக பிரியா. சாத்வ குணத்தில் இருப்பவர்களுடைய பிரியமானது அர்ஜுனா. சத்வீக குணத்தில் உள்ள பிரியமானது அர்ஜுனா அப்படிங்கிறார் கிருஷ்ணர். என்னென்ன விஷயங்கள் சாத்வீக குணத்தில் இருப்பவர்கள் பிரியமானவை? ஆம், ஆயுளை நீடிக்கக்கூடியது, வாழ்வை தூய்மைப்படுத்துவது, பலம், ஆரோக்கியம், சுகம் மற்றும் திருப்தியை கொடுப்பது. இந்த மாதிரி உணவுகள் வந்து சத்துவகுணத்தில் இருக்கிற பிரியமானது. இந்த மாதிரி இருக்கக்கூடிய உணவுகள் ரசமுள்ளவையாக, கொழுப்பு சத்தும் ஊட்டச்சத்தும் மிக்கவையாக, இதயத்திற்கு இதமளிப்பவையாக உள்ளன. ஸோ உணவினுடைய முக்கிய நோக்கம் என்ன அப்படிங்கிறது வந்து கிருஷ்ணன் வந்து நம்ம சாப்பிடக்கூடிய உணவினுடைய முக்கிய நோக்கம் வந்து நம்மளுடைய ஆயுளை நீடிப்பது, மனதை தூய்மைப்படுத்துவது, உடலை வலிமைப்படுத்துவது. அதுதான் உணவினுடைய குறிக்கோள். வேறு எதுவுமே அந்த உணவினுடைய குறிக்கோள் கிடையாது. ம், ம். நம்முடைய அந்த அந்த காலத்தில் வந்து அந்த மாதிரி தான் நம்முடைய உணவே மருந்து அப்படிம்பாங்க இல்லையா? உணவே மருந்துங்கிறதுக்கு வந்து முக்கிய காரணம் வந்து அந்த நம்முடைய முனிவர்கள் வாழ்நாள் அவங்களுடைய எவ்வளோ எப்படி ஒரு நாள் இருந்தாங்க அப்படிங்கிறது வந்து அதுக்கு காரணம் வந்து இந்த மாதிரி ஒரு உணவு வகையை பின்பற்றுவது தான். ஸோ அந்த ஆரோக்கியத்திற்கு நமக்கு பின்பற்றக்கூடிய உணவுகள் பார்த்தா வந்து நம்மளுடைய அந்த பால் பொருட்கள் மற்றும் அந்த சர்க்கரை, அரிசி, கோதுமை, பழங்கள், காய்கறிகள், அந்த மாதிரி உணவு வகைகள். முக்கியமாக வந்து அது நமக்கு சொல்கிறது வந்து வெஜிடேரியனுடைய உணவு வகைகள். அந்த மாதிரி உணவு வகைகள் இல்லாட்டி வந்து அந்த ஒரு வேறு விதமான உணவு வகைகள்லாம் அதை வந்து
ஆம், இந்த வெள்ளைப்பாகு இந்த மாதிரி கலந்து சாப்பிட்றது, பால் இது பொருளுடன் கலந்து சாப்பிடுவது, நேரடியாக சாப்பிடாமல கலந்து சாப்பிடுவது. அந்த மாதிரி கலந்து சாப்பிடும்போது வந்து அதுவும் வந்து சத்துவ குணத்திற்கு வந்து மாற்றப்படுகின்றது. அந்த மாதிரி நல்ல ஒரு சுவையான உணவுகள், சுவையான உணவுகளை வந்து சத்துவ குணத்தில் இருப்பதாக ஆகின்றது. இந்த மாதிரி உணவுகள்லாம் வந்து இயற்கையாகவே தூய்மையானவை, தூய்மையானவை. இந்த மாதிரி உணவுகளை வந்து கிருஷ்ணன் வந்து பரிந்துரைக்கின்றார். உடனே வந்து ஒருத்தர் வந்து உடனே சரி வெஜிடேரியன் பிரசாதம் வந்து வெஜிடேரியன் உணவு வந்து உகந்தது அப்படின்னா வந்து நான் வந்து முழுக்க முழுக்க வெஜிடேரியன் அப்படின்னா பிரபுபதா வந்து அதுக்கு ஒருத்தர் வந்து சொல்லுவார், பிரபுபதா நான் வந்து வெஜிடேரியன் சாப்பாடு தான் சாப்பிடுவேன், சைவ உணவு அப்படின்னு. அதுக்கு வந்து அவர் வந்து உடனே சொல்லுவார், நான் வந்து குரங்கோட சைவம் தான் அப்படின்னு. குரங்கு சைவம் தான், யானையோட சைவம் தான் அப்படின்னு. ஆனால் வந்து நமக்கு முக்கியமாக வந்து இந்த வைஷ்ணவர்கள் நம்ம பின்பற்றக்கூடிய உணவு வந்து உம், சைவ உணவை தவிர நம்ம வந்து பிரசாதத்தை உட்கொள்ள வேண்டும். பிரசாதத்தை உட்கொள்ள வேண்டாம். ஏன்னா கிருஷ்ணருக்கு படைக்கப்பட்ட உணவு வகைகள், உணவு வகைகள். கிருஷ்ணருக்கு வந்து நம்ம என்ன மாதிரி உணவு வகைகள் படைப்போம்னா வந்து அந்த காய், மற்றும் ஏதாச்சும் இந்த மாதிரி மாவு பொருட்கள், பால், அரிசி, அந்த மாதிரி இருக்கக்கூடிய உணவுப் பொருட்கள், அந்த மாதிரி பொருட்களை வந்து நம்ம வந்து பக்தியுடன் படைத்து அதை வந்து ஏற்றுக்கொள்வது. அதுதான் வந்து கிருஷ்ணன் என்ன சொல்லனா வந்து பத்திரம் புஷ்பம் பலம் தோயம் யோமே பக்திய பிரயச்சதி தத் அகம் பக்தி உபகிருத்தம் அஸ்னாமி பிரயத் ஆத்மனக. பிரயத் ஆத்மனக அர்ஜுனா, நான் வந்து உன்னுடைய பக்தியை தான் பார்க்கின்றேன், பக்தியை தான் பார்க்கின்றேனே தவிர நான் வந்து உன்னுடைய நீ இந்த மாதிரி உணவு பகிர்ந்து பார்க்கின்றேன். ஆனால் வந்து எனக்கு பிடிச்சது வந்து பத்திரம் புஷ்பம் பழம் தோயம். பத்திரம் புஷ்பம் பழம் தோயம் வேறு சாதாரண உணவு வகைகள். கிருஷ்ணன் சொல்றது வந்து ம், சாதாரண உணவு வகைகள். அதுதான் கேட்கிறார் கிருஷ்ணர். ம், ஒரு ஒரு இலை, ஒரு பூ, ஒரு நீர், அஹ், ஒரு 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 பழம், இதுதான் வந்து கிருஷ்ணர் கேட்கிறாரே தவிர வேறு எதுவும் கேட்கறது கிடையாது. இந்த மாதிரி இருக்கக்கூடிய கிருஷ்ணருக்கு படைக்கப்பட்ட பிரசாதம் வந்து அது வந்து ஒரு தயாரிக்கப்பட்ட சில மணி நேரங்கள் ஆயிருந்தாலும் நீண்ட நேரம் ஆயிருந்தாலும் கூட ஏற்றுக்கொள்ளலாம், ஏற்றத்தக்கது. ஏன்னா அது வந்து தெய்வீகமானது, தெய்வீகமானது. அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு உணவு களங்கமற்றது. களங்கமற்றது வந்து அஹ், அந்த உணவு வந்து நம்ம வந்து நைவேத்தியம் பண்ணக்கூடிய உணவு தான் வந்து களங்கமற்ற உணவை தவிர மீதி உணவுகள் அல்ல. அதே மாதிரி கிருஷ்ணன் வந்து 3வது அத்தியாயத்தில் வந்து உணவு வகைகளை பற்றி சொல்கிறார். 3வது உணவு வகைகளை பற்றி சொல்லும்போது வந்து நமக்கு வந்து எப்படி வந்து உணவு கிடைக்கின்றது அப்படின்னு சொல்லி, இந்த உணவு எப்படி கிடைக்கின்றதுனா வந்து நம்ம வந்து யாகங்கள் புரிவதன் மூலமாக நம்ம வந்து தேவர்களை திருப்திப்படுத்தும் போது நம்ம வாழ்க்கைக்கு தேவையான அனைத்து விதமான பொருட்களையும் வந்து அவங்க கொடுக்குறாங்க. நம்ம வாழ்நாளுக்கு தேவையான, நமக்கு தேவையான உணவுப் பொருட்கள், மழை, நீர் அனைத்தும் வழங்குகின்றார்கள். அனைத்தும் வழங்குகின்றார்கள். ஆனால் அதை வந்து நம்ம வந்து நம்முடைய சுய இன்பத்திற்காண்டி உட்கொள்ளும்போது வந்து நம்ம வந்து தி- திருடர்கள், திருடர்கள் அப்படிங்க. அவர்களுக்கு வந்து மரியாதை செலுத்தாமல் நாம் முன்பது. அப்புறம் என்ன சொல்கிறேன்னா வந்து இந்த மாதிரி பக்தர்கள், பக்தர்கள் வந்து அனைத்து விதமான பாவங்களிலிருந்து விடுபடுகின்றார்கள். ஏன் விடுபடுகின்றார்கள்னா வந்து அவங்க வந்து முதலில் உணவை எனக்கு படைத்துவிட்டு பின்பு வந்து உண்கின்றார்கள். அந்த மாதிரி உண்ணக்கூடியவர்கள் வந்து அனைத்து விதமான பாவங்களிலும் வந்து விடுபடுகின்றார்கள். மற்றவர்களோ தங்களுடைய சுய இன்பத்திற்காண்டி உணவை பின்பற்றி உண்பவர்கள் வந்து பாவத்தையே உட்கொள்கின்றார்கள், பாவத்தையே உட்கொள்கின்றார்கள் அப்படின்னு சொல்லி வந்து கிருஷ்ணன் வந்து 13வது ஸ்லோகம், 3வது அத்தியாயம் 13வது ஸ்லோகத்தில் சொல்றார். முக்கியமாக வந்து என்ன சொல்றேன்னா வந்து உணவு வகைகள் வந்து எப்படி வருகின்றன. உணவு வகைகள் வந்து மழை, மழையினால் வந்து ம், தானியங்கள் வந்து உருவாக்கப்படுகின்றன. தானியங்கள் உருவாக்கப்படுகின்றன. அப்புறம் மழை எவ்வாறு வருகின்றன? யாகத்தின் மூலமாக வருகின்றன. யாகத்தின் மூலமாக அந்த யாகம் இதன் மூலம் வருகின்றது. நாம் பரிந்துரைக்கப்பட்ட கடமைகள் மூலமாக வருகின்றன. அப்படிலேருந்து கிருஷ்ணன் வந்து இந்த கர்ம யோகத்தை பற்றி சொல்லும்போது வந்து 3வது அத்தியாயத்தில் சொல்றது வந்து நம்ம படைக்கக்கூடிய இந்த உணவுப் பொருட்கள். உணவுப் பொருட்கள் வந்து கிருஷ்ணருக்கு படைத்து தான் உண்ண வேண்டும். இல்லாட்டி வந்து பாவத்தையே உட்கொள்கின்றோம் அப்படின்னு சொல்லி அதுவும் வந்து ம், கிருஷ்ணர் வந்து சொல்றார். இந்த மாதிரி நம்மளுடைய இருதயத்திற்கு இதமான உணவுகளை வந்து உண்பது வந்து நம்ம வந்து மேலும் மேலும் வந்து நமக்கு சாப்பிட தோணும். சாப்பிட தோணும். அந்த மீதி உள்ளமான உணவுகள் வந்து அந்த மாதிரி ஒரு சாப்பிடுறதுக்கு வந்து அந்த மாதிரி தோணாது. அந்த மாதிரி இருக்கக்கூடியவங்க நமக்கு சுகத்தை கொடுக்கக்கூடியது. அது சாப்பிட்டதுக்கப்புறம் சாப்பிட்ட உடனேயும் சரி, சாப்பிட்ருக்க ஒரு பல மணி நேரங்களும் சரி வந்து அந்த சுகம் அப்படியே எவ்வளோ அழகான ஒரு நல்ல ஒரு திருப்தியான உணவை உண்டோம் அப்படின்னா அந்த ஒரு சுகம் வந்து நீண்ட நேரம் இருக்கக்கூடிய அந்த சுகம், சுகம் அந்த மாதிரி இருக்கக்கூடிய உணவு, அந்த மாதிரி இருக்கக்கூடிய உணவு தான் வந்து நம்ம வந்து சாத்வீகத்தில் இருக்கக்கூடிய உணவு அர்ஜுனா. அடுத்து வந்து கிருஷ்ணன் வந்து
ரஜோகுணத்தில் இருக்கக்கூடிய உணவு வந்து சொல்லப்படுறது. தட்பம்லத் லவணாத் யுஷ்ண தீக்ஷண ரூக்ஷ மிதாஹினः ஆஹார ராஜசஸ்யேஷ்டா துக்க சோக மாய பிரதாக. மிகவும் கசப்பான, மிகவும் புளிப்பான, உப்பு நிறைந்த, சூடான, காரமான, உலர்ந்த மற்றும் எரிகின்ற உணவுப் பொருட்கள் ரஜோகுணத்தில் இருப்பவர்களுக்கு விருப்பமானதாகும். இத்தகைய உணவுகள் துன்பம், சோகம் மற்றும் நோயை உண்டாக்குகின்றன. கடு, கசப்பு, அம்ல, புளிப்பு, லவண, உப்பு நிறைந்த, அதி உஷ்ண, மிகவும் சூடான, தீக்ஷண, மிகவும் காரமான, ருக்ஷ, உலர்ந்த, இதாகின, எரிகின்ற ஆகார, அந்த மாதிரி இருக்கக்கூடிய உணவு ராஜஸ்ய இஷ்டா. ராஜஸ்ய ரஜோகுணத்தில் இருப்பவர்களுக்கு இஷ்டமானது. இந்த மாதிரி இருக்க உணவுகள் என்ன பண்ணுது? துக்கம், துக்கம் மற்றும் சோகம், துக்கம் மற்றும் துன்பம் மற்றும் சோகம், மற்றும் ஆமியம். ஆமியம், சோகாமியம். ஆமியங்கிறது வந்து அது நோய், நோயை கொடுக்கக்கூடியது அர்ஜுனா. நோயை கொடுக்கக்கூடியது மிகவும் கசப்பான, மிகவும் புளிப்பான, உப்பு நிறைந்த, சூடான, காரமான, உலர்ந்த மற்றும் எரிகின்ற உணவுப் பொருட்கள் ரஜோகுணத்தில் இருப்பவர்களுக்கு விருப்பமானதாகும். இத்தகைய உணவுகள் துன்பம், சோகம் மற்றும் நோயை உண்டாக்குகின்றன. துன்பங்கிறது வந்து இங்கே வந்து சாப்பிடும்போது அது வந்து துன்பமாக தான் இருக்கும். அப்படியே எரிஞ்சிட்டே சாப்பிடுவாங்க. அப்படியே நிறைய பேர் வந்து நாம் சாப்பிடுவாங்க, அப்படியே வேர்த்து கொட்டும் அவங்க சாப்பிடும்போது. இருந்தாலும் வந்து அவங்களுக்கு வந்து அப்படியே அதை வந்து வேர்த்து கொட்டும், விற்கும் சாப்பிடும்போது. அவங்க வந்து அவங்க சாப்பிடாம சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. சாப்பிடும்போது துன்பம், சாப்பிடும்போது துன்பம், அப்புறம் சோகம். சாப்பிட்டு முடிச்சோடனே பார்த்தா வந்து அப்படியே ஒரே மந்தமாக இருக்கும். அப்படியே வந்து நெஞ்செல்லாம் எரியிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இருக்கும். அதை வந்து சாப்பிடும்போதும் வந்து கஷ்டம். நம்ம மறுநாள் வந்து அதை வந்து வெளியேற்றும் போதும் வந்து நமக்கு கஷ்டமாக இருக்கும், கஷ்டமாக இருக்கும். நோய், நோயை உண்டாக்கும். அந்த மாதிரி இருக்கக்கூடிய உணவுகள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக, கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நம்மளுடைய உடலில் வந்து இவ்வளோ ரொம்ப சூடான உணவுகளை சாப்பிடும்போது வந்து நம்முடைய நுரையீரல் மற்றும் மாதிரி எல்லா இடத்துக்கும் பாதிப்பு, குரல்கள் மற்றும் நுரையீரலுக்கு வந்து பாதிப்பு ஏற்படுகின்றது, நோயை உண்டாக்குகின்றது. மூன்று விஷயங்கள். துக்க, சோக, ஆமிய பிரதாக. இதை வந்து நம்ம வந்து துக்கம் இருக்கக்கூடியது, துன்பத்தையும் சோகத்தையும் மற்றும் நோயையும் உண்டாக்கக்கூடியது அர்ஜுனா. நோயை உண்டாக்கக்கூடிய அர்ஜுனா. அந்த மாதிரி இருக்கக்கூடிய உணவுகள் வந்து முக்கியமாக வந்து இருக்கக்கூடிய அந்த அந்த மாமிச உணவுப் பொருட்கள் வந்து ரஜோகுணத்திலும் இருக்கலாம், தமோகுணத்திலும் இருக்கலாம். நம்ம வந்து எந்த மாதிரி உணவு வகைகளை வந்து நாம் வந்து சாப்பிடுகின்றோம்னு சொல்லி, ஆனால் இந்த மாதிரி சாப்பிடும்போது வந்து அது முழுக்க முழுக்க வந்து நமக்கு வந்து அந்த ஒரு 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 உடலில் வந்து அந்த ஒரு எரிகின்ற சக்தி, எரிகின்ற சக்தியை வந்து வந்து உண்டாக்கக்கூடியது, உண்டாக்கக்கூடியது. அளவுக்கு அதிகமான வந்து ஒரு தொண்டையில் எரிகின்றது, நாக்கு எரிகின்றது. ஸோ அந்த மாதிரி இருக்கிறது. நான் வந்து அந்த மாதிரி இருக்கும்போது என்ன பண்ணுறேன்னா, நம்மளுடைய அந்த உடலில் அந்த 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 கப்பம், அந்த கப்பம் சொல்லுவாங்களே, அந்த கபத்தை குறைத்து வந்து அந்த வியாதிக்கு வந்து அது வந்து வழிவகுக்கின்றது, வழிவகுக்கின்றது. ஏன் வந்து மாமிசங்கள் வந்து முக்கியமான கூடாதுன்னா வந்து மாமிசங்கள்லாம் வந்து பார்த்தா வந்து இப்போ ஒரு ஒரு மிருகத்தை வந்து நம்ம வந்து ஆம், ஒரு விரட்டிட்டு போகிறோன்னா வந்து அந்த மிருகம் வந்து முதல்ல என்ன செய்யணும்னா வந்து நம்ம அதை வந்து நம்மளேருந்து தப்பியோட தான் முயற்சி செய்யும், தப்பியோட முயற்சி செய்யும். அந்த மாதிரி தப்பியோட முயற்சி செஞ்சுட்டு இருக்கும்போது வந்து திடீர்னு வந்து அதனால் வந்து தப்பி ஓடுறதுக்கே வழி இல்லை அப்படின்னா வந்து என்ன பண்ணுறேன்னா தன்னை பாதுகாப்பாக இருக்காண்டி நம்மளை நோக்கி வந்து அதை வந்து ஆம், நம்மளை வந்து திரும்ப தாக்க தொடங்கும். அப்போ தான் தொடங்கும். இது வந்து ரெண்டு விஷயங்கள். அந்த மாதிரி ஒரு மிருகம் வந்து நம்ம வந்து அந்த ஓடும்போது வந்து அதுக்கு வந்து ஒரு பயம் இருக்கின்றது. அதை வந்து நம்ம வந்து திருப்பி நம்மளை தாக்கும்போது வந்து அதற்கு வந்து என்னன்னா வந்து அந்த ஒரு அஹ், வன்மம் வன்மம் இருக்கின்றது. அந்த மாதிரி இருக்கும்போது அதே தான் நடக்குது. நம்ம வந்து ஒரு 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 மிருகத்தை வந்து நம்ம மாமிசத்திற்காண்டி கொள்ளும்போது வந்து முதல்ல வந்து அது வந்து பயந்து ஓட பார்க்கின்றது. அந்த மாதிரி பயந்து ஓட முடியாதுங்கிறது நிலை வரும்போது வந்து தாக்குறதுக்கு முயற்சி செய்கின்றது. அந்த மாதிரி இருக்கக்கூடிய உணவை உண்பது வந்து ரெண்டு விஷயங்கள். ஒண்ணு பயம் வந்து தமோகுணம், தமோகுணம். பயம் வந்து தமோகுணம். தாக்கக்கூடிய வன்முறை ரஜோகுணம், ரஜோகுணம். ரெண்டுமே வருகின்றது, ரெண்டுமே வருகின்றது. நம்ம வந்து அந்த
இறக்கக்கூடிய தருவாயிலிருந்து அதற்கு வந்து என்ன ஒரு மனநிலையில் இருக்கின்றது, அந்த ஒரு நிலை அதற்கு வருகின்றது, அது நமக்கு வந்து மாற்றப்படுகின்றது. வெறும் வெளியே வாங்கி செல்லக்கூடிய சாப்பிடுகள், வெளியே வாங்கி சாப்பிடுறது நமக்கு வந்து வீட்டிலேருந்து கொண்டு வர உணவு வந்து இந்த இது வந்து என்ன சொல்றது, இந்த ஃபுட் பேக்ட் வித் லவ் அப்படிம்பாங்க. இங்க ஃபுட் பேக்ட் வித் லவ் நம்ம வந்து ஒரு அன்பினால் வந்து அ கொடுக்கப்பட்ட உணவு. அதுதான் வந்து நமக்கு வீட்ல வந்து பண்ணக்கூடிய ஒரு உணவு. ஒரு ஒரு தாய் வந்து நமக்கு வந்து ஒரு ஒரு பையனுக்கு வந்து ஒரு மத்தியானம் ஒரு உணவு பொருள் சமைச்சு கொடுக்குறாங்கன்னா வந்து, அம் என் பையனுக்கு வந்து நல்லா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு அந்த ஒரு எண்ணத்தில் சமைச்சு வந்து பண்ணக்கூடிய உணவு. அந்த ஒரு ம் முழுக்க முழுக்க வந்து அந்த மாரி ஒரு மனநிலையில் பண்ணக்கூடிய ஒரு உணவு. ஆனா வந்து நமக்கு வந்து அம் ஒரு வெளியில் வாங்கி கொடுக்கக்கூடிய உணவு. அந்த மாரி உணவுப் பொருட்கள் வந்து பார்த்தா வந்து, அவங்க வந்து அந்த ஒரு மனநிலையில பண்றது கிடையாது. இந்த இந்த உணவு வந்து தோசை வந்து நான் வந்து இவருக்காண்டி பண்றேன். அவர் வந்து நல்ல ஆயுளுடன் இருக்கட்டும், நீண்டு இருக்கட்டும், அமைதியாக இருக்கட்டும், பலம் உண்டாகட்டும், ஆரோக்கியம் உண்டாகட்டும். அந்த மாரி ஒரு மனநிலையில வந்து அவங்க ஹோட்டல்ல இருக்கவங்க பண்றது கிடையாது. எனக்கு லாபம் கிடைக்கணும். எப்படி எனக்கு லாபம் சேர்ப்பது? அதற்காண்டி வந்து நான் எப்படி உணவு தயாரிப்பது? அதுதான் அவங்களுடைய மனநிலையே தவிர, அவர் சாப்பிடக்கூடியவர் வந்து நல்ல ஒரு ஆரோக்கியத்தில் இருக்குங்கிறது வந்து அவங்களுடைய மனநிலை அல்ல. மனநிலை அல்ல. அதனால வந்து நமக்கு உணவுப் பொருட்களை வந்து தயாரிப்பவர்கள் அந்த யார் தயாரிக்கிறது முக்கியம். எந்த ஒரு மனநிலையில் தயாரிக்கின்றார்கள் அப்படிங்கிறது முக்கியம். ஆனா முக்கியமா வந்து கிருஷ்ணருக்கு படைக்கப்பட்டு நம்ம வந்து பிரசாதமாக ஏற்றுக்கொள்வது வந்து முக்கியம். வந்து உணவுங்கிறது வந்து மிகவும் வந்து ஒரு முக்கியமான பொருள். நெறைய பேர் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா வந்து, அ இந்த இதுக்காண்டி வந்து நான் வந்து வெஜிடேரியனா இருக்கணும், நான் வெஜிடேரியனா இருந்தா வந்து எனக்கு வந்து ம், ம். எனக்கு வந்து த பலம் கிடைக்கின்றது அப்படிங்கிறது வந்து ஒரு தவறானது. வந்து யானைக்குள்ள பலம் வந்து யாருக்குமே கிடையாது. யானை வந்து ஒரு 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 முழு ஒரு மரம். ஒரு மரத்தையே வந்து 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 யானையால வந்து வேரோட பிடுங்கி எடுக்க முடியும். அந்த அளவுக்கு யானையினுடைய பலம். ஆனா யானை வந்து முழுக்க முழுக்க வந்து சைவத்தை உணவு இருக்குது. மாரி ஒட்டகச்சிவிங்கி 2மே வந்து பார்த்தா வந்து அதனுடைய அ பலம். பலத்திற்கு வந்து வந்து ஒரு எல்லையற்ற பலம். அது மாரி வந்து கொழுப்பு சத்துக்காண்டி வந்து நான் வந்து மிருகங்களை கொள்கின்றனங்கிறதெல்லாம் வந்து அதெல்லாம் வந்து தேவையில்லாத ஒரு விவாதம். தேவையில்லாத விவாதம். ஏன்னா வந்து நம்மளுடைய வெண்ணெய், அந்த அந்த ஒரு பாலாடை, அதிலே வந்து நமக்கு வந்து ஒரு அளவுக்கு அதிகமான ஒரு கொழுப்பு கிடைக்கின்றது. அதே மாரி வந்து அந்த அந்த புரதச்சத்து, புரோட்டீன் வந்து நமக்கு வந்து அந்த பட்டாணி, பருப்பு, அந்த முழு விதமான காய்கறிகள், அந்த மாரி எல்லாத்துலயுமே வந்து நமக்கு வந்து தேவையான உணவுப் பொருட்கள் இருக்கிறதுனால வந்து நமக்கு வந்து மாமிசத்தை நோக்கி செல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. இது தமோ குணத்தில் உள்ள உணவு. யாதயாமம் கதரசம் பூதிப்பர் இஷிதம் சயச்ச यादयामं कदरसं पूदिपर्युषितं सायत् उच्छिष्टमभि सामेत्यं भोजनं தாமசப்பிரியம் உண்பதற்கு 3 மணி நேரத்துக்கு முன்பே சமைக்கப்பட்ட சுவையற்ற பழைய ஊசிப்போன எச்சில்பட்ட தீண்டத்தகாத பொருட்களைக் கொண்ட உணவுகள் தமோகுணத்தில் உள்ள மக்களால் விரும்பப்படுகின்றன. யாமம் சாப்பிடுவதற்கு முன்பே சமைக்கப்பட்ட உணவு. நீண்ட நேரத்துக்கு முன்பே சமைக்கப்பட்ட உணவு. பிரபுபதா வந்து 3 மணி நேரம் முன்பே சமைக்கப்பட்ட உணவு அப்படின்னு போட்டிருக்காரு. யாத யாமம்ங்கிறது வந்து நமக்கு வந்து சாப்பிடுவதற்கு 3 மணி நேரம் முன்பே சமைக்கப்பட்ட உணவு. கதரசம்ங்கிறது வந்து அந்த ரசமின்றி, அந்த அந்த சுவை எந்த ஒரு சுவையும் இன்றி, பூதிங்கிறது வந்து துர்நாற்றம் உள்ளது. பர்யுஷிதம் ஊசி போன உணவு. உச்சிஷ்டம் வந்து அந்த பிறரால் உண்ணப்பட்ட உணவினுடைய மீதம். பிறரால் உண்ணப்பட்ட உணவினுடைய மீதம். அ மற்றும் வந்து அது அமேத்தியம். தீண்டத்தகாத உணவு. போஜனம் அந்த மாரி இருக்கக்கூடிய உணவுகள் தாமச பிரியம். தாமசத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு பிரியமானது அப்படி. அந்த தாமச உணவுகள் வந்து நம் நம் பார்த்த மாரி வந்து அந்த உணவுகள்ல வந்து நமக்கு வந்து அந்த மாமிசங்கள், அ மீன், வெங்காயம், பூண்டு, அப்புறம் இந்த அ காளான் காளான் மற்றும் வந்து போதைப் பொருட்கள், அப்புறம் வந்து ரொம்ப பன்னி பன்னி வந்து நீண்ட நாட்கள் ஆன பொருட்கள், ரொம்ப வந்து அ ம் 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 பழுத்தது, ரொம்ப பழுத்தது, இல்லாட்டி வந்து அது ரொம்ப வந்து காயாக இருப்பது. அப்புறம் அந்த எந்த ஒரு சுவையுமின்றி இருப்பது, கெட்டுப்போன உணவு, இதெல்லாம் வந்து அந்த
தமோ குணத்தில் இருக்கக்கூடியது. தமோ குணத்தில் இருக்கக்கூடியது அப்படின்னு சொல்லி வந்து கிருஷ்ணன் வந்து சொல்றாரு. அவங்க வந்து அந்த மாதிரி இருக்கக்கூடிய உணவுகள் வந்து அந்த இருளான குணத்தை சார்ந்தவை. இருளான குணத்துக்கு சார்ந்தவை. அந்த அந்த வந்து கிருஷ்ணன் வந்து ம், அஹ், ஏற்கனவே நம்ம பார்த்தது வந்து பிரசாதங்களுக்கு வந்து அந்த ஒரு நீண்ட நேரம் ஆனாலும் வந்து அதற்கு வந்து அந்த தெய்வீகத்தன்மையினால் அது வந்து கெட்டுப் போவதில்லை. தீண்டப்படாமல் இருப்பது. அதனால வந்து நம்ம பிரசாதம்னால எப்பயுமே நல்லா இருக்குங்கிற ஒரு இது கிடையாது. அந்த பொதுவாக வந்து பிரசாதம் வந்து இப்போ வந்து நமக்கு வந்து ஏதாச்சும் பூரி பிரசாதம்லாம் வந்து வர்றதுக்கு வந்து ஒரு சில சமயம் வந்து 1 மாதங்கள் அந்த மாதிரி ஆனால் கூட வந்து அது வந்து கெடாமல் தான் இருக்கின்றது. ம். கிராமத்தில இருக்கு. அந்த மாரி இருக்கக்கூடிய உணவுகள் வந்து ஆம் இது தமோ குணம் இருப்பது அல்ல. இது வந்து சொல்லப்படுவது வந்து அந்த பிரசாதம் அன்றி ஒரு அந்த ஊசி போன அந்த ஒரு துர்நாற்றத்தை தரக்கூடிய உணவு, அந்த மாரி இருக்கக்கூடியவங்க வந்து தமோ குணத்தில இருக்கக்கூடிய வந்து கவர்கின்றன கவர்கின்றன. அப்புறம் இந்த இந்த எச்சில் பட்ட உணவு. எச்சில் பட்ட உணவுனா வந்து நெறைய பேர் வந்து ஒரே பிளேட்ல வந்து உட்காந்து மெல்ல சேர்ந்து சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. சேர்ந்து சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. அந்த மாரி இருக்கக்கூடிய உணவுகள் வந்து சாப்பிடுவதை வந்து சாப்பிடக்கூடாதுங்க. ஒரே ஒரு அதுக்கு வந்து விதிவிலக்கு என்ன அப்டின்னா வந்து நம்ம கிருஷ்ணருக்கு படைக்கப்பட்ட உணவு வந்து பிரசாதம். அதை வந்து கண்டிப்பாக ஏற்றுக்கொள்ளலாம். அதேபோல் வந்து நம்முடைய ஆன்மீக குரு மற்றும் வந்து ஆன்மீகத்தில் வந்து உயர்ந்தவர்கள். அந்த மாரி இருக்கிறவர்களுக்கு வந்து படைக்கப்பட்ட அந்த மாரி இருக்கிறவர்கள் உண்ட உணவு. அதனுடைய மீதம் அதை வந்து ஏற்றுக்கொள்ளலாம் ஏற்றுக்கொள்ளலாம். அது வந்து இப்போ உதாரணத்துக்கு பார்த்தா நாரதர் முனிவர் வந்து சென்ற பிறவியிலிருந்து அ ஒரு வேலைக்காரியினுடைய மகனாக இருப்பார். அப்போ வந்து அவர் வந்து அவங்களுடைய திண்ணையில வந்து அந்த மழைக்காலம். அந்த மழைக்காலத்தில வந்து சத்துர்மாத்தியாங்கிறது 4 மாதங்கள். அதில வந்து ஒரு சான்றோர்கள் அந்த மாரி தெய்வத்தில இருக்கக்கூடிய சாதுக்கள் வந்து அவருடைய வீட்ல வந்து அந்த திண்ணையில வந்து தங்கியிருப்பாங்க. அவங்க சாப்பிட்டு இருக்கக்கூடிய அந்த மீதமான உணவுப் பொருட்கள். அவங்களுக்கு வந்து அவங்க அவங்க தாய் வந்து குடுத்துட்டு, அவங்க மீதி பொருள் உணவுப் பொருள் வந்து நாரதமுனிவர் சாப்பிட்டுட்டு இருப்பாரு. கொஞ்சம் வாங்கி வந்து ஏற்றுவாங்க அவங்க வந்து உண்ணிட்டு இருப்பாங்க. அது வந்து அவருடைய பாவங்களை போக்கக்கூடியது. ஆனா வந்து நம்ம வந்து யாரோ சாப்பிட்டது மீதி வச்சத எடுத்து சாப்பிடுறது, ம் அந்த மாரி இருக்கக்கூடியது வந்து யாருங்கிறது மாரி தெரியாமல் வந்து எல்லாரும் சேர்ந்து ஒரே ஒரு தட்டுல வந்து சாப்பிடுறது, அந்த மாரி இத வந்து கிருஷ்ணர் வந்து சொல்லனா வந்து தமோகுணம். தமோகுணத்தை சேர்ந்தவையாக கருதப்படுகின்றன. ஏன்னா வந்து அவை வந்து நோய்களையும் வந்து அதிகப்படுத்துகின்றன. இந்த மாரி பரவக்கூடிய நோய்கள். இன்னொருத்தங்க இந்த இது மூலமாக இப்ப காய்ச்சல் அந்த மாரி கொரோனாலாம் வந்து அந்த மாரி தொற்று வியாதிகள். அதெல்லாம் வந்து மற்றவர்கள் மூலமாக பரவக்கூடியவை. அந்த மாரி நோய்களையும் வந்து பரவப்படுத்துறதுக்கு வந்து அது வந்து வழிவகுக்கின்றது. அந்த மாரி உணவுகள் வந்து எவ்வளவுதான் சுவையா இருந்தாலும் சரி, சத்துவ குணத்தில் இருப்பவர்கள் வந்து அந்த மாரி எச்சில்பட்ட உணவை வந்து விரும்புவதில்லை. தொடுவதும் கூட இல்லை. அடுத்த ஒரு பகுதியில வந்து கிருஷ்ணர் வந்து யாகங்கள். 3 விதமான யாகங்கள், முட்குணங்களுக்கேற்ப யாகங்களைப் பற்றி சொல்லப் போகின்றார். இன்னைக்கு வந்து இதோட வந்து வச்சுக்கலாம். ம். கண்டிப்பா பார்க்கலாம். अपलाकाङ्क्षिभिर्यज्ञो विदिदिष्टो य युज्यते यष्टव्यं ये वेत्ति मनः समताश्यत् சாத்விகः. சாஸ்திர விதிகளின்படி கடமையை நிறைவேற்றுவதற்காக பலனை எதிர்பார்க்காத நபர்களால் செய்யப்படும் யாகம் சத்துவகுணத்தை சார்ந்ததாகும். சத்துவகுணத்தை சார்ந்ததாகும். அப்பலா சாங்ஷி பலனுக்காக ஆசையிலிருந்து விடுபட்டது. பலனுக்காண்ட ஆசைகள் விடுபட்டக்கூடிய யக்ஞ யாகம் வித்திஷ்ட விதிதிஷ்டங்கிறது அது விதிக்கப்பட்ட சாஸ்திரங்களுக்கு விதிக்கப்பட்ட விதிகளின்படி விதிகளின்படி எந்த திஜ்யத்தை பண்ணக்கூடிய அந்த மாதிரி யாகங்கள் அந்த மாதிரி யாக குணங்கள் வந்து சாத்வீக குணத்தில் பண்ணக்கூடியது. அதுகள் பண்ணக்கூடியது எந்த ஒரு நோக்கமும் இல்லாமல் பண்ணுவது. நான் பண்ணக்கூடியது வந்து என்னுடைய கடமைக்காண்டி மட்டும்தான் பண்றேன். கடமைக்காண்டி தான் பண்றது. இப்போ வந்து ஒரு தாய் ஒரு உணவு பரிமாறுறாங்கன்னா, குழந்தைக்கு வந்து அது வந்து பண்ணக்கூடிய வேலைகள். அந்த வேலைகள வந்து அவங்க வந்து ஒரு சிரமமாவே எடுத்துக்கிறது இல்ல. நான் எதுக்கு என் பையனுக்கு இப்படி பண்ணணும், அப்படி பண்ணணும், இப்படி பண்ணணுங்கிறது வந்து அவங்களுக்கு வந்து ஒரு ஒரு இன்பத்துடன், ஒரு கடமையாக, ஒரு இன்பத்துடன் செய்கின்றார்களே தவிர, ஒரு கஷ்டத்துடன் பண்ணுவதில்லை. அந்த மாரி வந்து பண்ணக்கூடிய ஒரு யாகங்கள். யாகங்கள் வந்து எந்த ஒரு நோக்கமும் இல்லாமல், ஒரு பொதுவான ஒரு பொது நலனுக்காண்டி அந்த மாரி பண்ணக்கூடிய யாகங்கள் வந்து கடமையை செய்யக்கூடிய யாகங்கள் வந்து சத்துவகுணத்தில் உள்ளது.
இந்த மாதிரி ஒரு ஒரு சடங்குகள் நம்ம வந்து கோயிலில் வந்து நிறைய விஷயங்கள் பார்த்தா வந்து ஒரு சடங்காக தான் பண்ணப்படுகின்றது. ஏதாவது ஒரு பௌதிகம், ஏதாவது ஒரு பௌதிகம் எனக்கு வந்து ஆம், ரொம்ப நாள் ஒரே கஷ்டமாக இருக்குது. அதனால் வந்து நான் கோயிலுக்கு போனால் தான் மன நிம்மதி கிடைக்கும். அப்போ நான் வந்து அதை வந்து கிருஷ்ணன் வந்து சொல்கிறதுபடி வந்து கண்டிப்பாக வந்து அதை வந்து சத்துவகுணத்தில் பண்ணக்கூடிய வழிபாடு அல்ல. சத்துவகுணத்தில் வந்து வழிபாடு பண்ணது கிடையாது. நம்ம சத்துவகுணத்தில் பண்ணக்கூடிய வழிபாடுனா வந்து நம்ம அங்கே போகிறது வந்து கடவுளுக்கு வந்து மரியாதை செலுத்த வேண்டும். அதுதான் வந்து ஒரே ஒரு நோக்கத்திற்காண்டி செல்வது. ஒரு கடமைக்காண்டி செல்வதை தவிர தான் வந்து சத்துவகுணத்திற்காண்டி சொல்லப்படுகின்றதே தவிர, எனக்கு ஒரு மன நிம்மதி இல்ல, ரொம்ப கஷ்டமா இருக்கு. தவறு கிடையாது. அதற்காண்டி நம்ம வந்து கிருஷ்ணரிடம் செல்வதோ, இல்லாட்டி வந்து வேறு தேவர்களிடம் சென்று வழிபடுவோ செய்வதோ கண்டிப்பாக தவறு கிடையாது. ஆனா வந்து கிருஷ்ணர் வந்து அது வந்து சத்துவகுண வழிபாடு அல்ல, அப்படிங்கிறத வந்து சொல்றாரு இங்க. எந்த ஒரு பௌதிக நன்மையையும் எதிர்பார்க்காமல், அந்த ஒரு மலர்கள், உணவுப் பொருட்கள், பிரசாதம் அது ஒரு ம் சமைக்கும்போது வந்து அம் நான் வந்து கிருஷ்ணருக்கு படைக்க போறேன். அதனால வந்து எனக்கு வந்து இந்த ஒரு எனக்கு ஒரு ஒரு வேண்டுதலுக்காண்டி தான் வந்து நெறைய பேர் வந்து ஒரு அ அந்த ஒரு அன்னதானம் பண்ணுவதே வந்து ஒரு வேண்டுதல் பண்ணுவது. இந்த எனக்கு இது சரியாயிடுச்சுன்னா வந்து நான் வந்து உனக்கு வந்து ஒரு அன்னதானம் பண்றேன். அதுவே வந்து அந்த மாரி ஒரு பண்ணக்கூடிய உணவுப் பொருட்கள் வந்து தானங்கள். அந்த பொருள் வந்து தானங்கள். பட் தானங்களை பற்றி நம்ம பார்க்க போறோம். அது வந்து வந்து சாத்வீகத்தில் உள்ளது அல்ல. அப்படிங்கிறத வந்து கிருஷ்ணன் வந்து சொல்றார். சொல்றார். அந்த மாரி இருக்கிறது வந்து நம்ம வந்து ஒரு பொருளாதார நன்மைக்காண்டி வழிபடுகின்றோமே தவிர, சாஸ்திர விதிகள் பரிந்துரைக்கப்பட்டபடி ம் 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 வழிபாடு அல்ல. விக்கிரகத்துக்கு வழிபட மரியாதை செலுத்துவதற்காண்டி மட்டும் செல்வதே வந்து சாஸ்திரத்தின்படி, விதிகளின்படி சாத்வீக குணத்தில் பண்ணக்கூடிய வழிபாடு. யாகம். அடுத்து வந்து ரஜோகுணத்தில் உள்ள வழிபாடு. யாகங்கள். அபிஷந்தா யதுபலம் தம்பார்த்தம் அபிசைவயத் இச்யத்தே பரதஸ்ரேஷ்ட தம் யக்ஞம் வித்தி ராஜசம். ஆனால் என் எதனே ஆனால் ஆனால் ஏதேனும் பௌதிக நன்மையை அடைவதற்காக அல்லது தற்பெருமைக்காக செய்யப்படும் யாகம் பரர்களின் தலைவனை ரஜோகுணத்தை சார்ந்தது என்பதை அறிவாயாக. அபிஷந்தாய விருப்பத்துடன், பலம் விளைவு, ஒரு விளைவுக்கினுடைய விருப்பத்துடன், ஒரு விளைவினுடைய விருப்பத்துடன், தம்ப தற்பெருமை, அர்த்தம் லாபம், அபிச்ச ஏவச்ச நிச்சயமாக அந்த மாதிரி அந்த மாதிரி பண்ணக்கூடியவைகள் வந்து ம், நித்தியத்தை பிரேரிஷ்டத் அந்த மாதிரி இருக்கக்கூடிய வந்து இருந்துச்சுன்னா அந்த மாதிரி இருக்கக்கூடிய யாகத்தை வந்து ரஜோகுணத்தில் இருக்கக்கூடிய யாகங்கள் என்று அறிவாயாக. அறிவாயாக தம் யஜ்யம் வித்தி ராஜசம். அந்த மாதிரி இருக்கக்கூடிய யாகங்கள் தம் யஜ்யம் வித்தி ராஜசம். அந்த முக்கியமாக வந்து நம்ம பண்ணக்கூடியது வந்து அந்த சொற்குலோகத்தில் இருக்கக்கூடிய ஒரு உயர்வு பெறக்கூடிய பண்ணக்கூடிய யாகங்கள். எனக்கு வந்து ஏதேனும் ஒரு நன்மை பெறுவதற்காண்டி இருக்கக்கூடிய யாகங்கள். அந்த மாதிரி உள்ள யாகங்கள் வந்து ரஜோகுணத்தை சார்ந்தவை. அப்புறம் சிலர் பண்ணக்கூடிய யாகங்கள் வந்து பார்த்தா வந்து எதற்காண்டி பண்ணுறாங்கன்னா வந்து அவர் வந்து இவ்வளோ லட்சம் வந்து இந்த ஒரு கோயிலுக்கு வந்து நன்கொடையாக கொடுத்துருக்காரு அப்படிங்கிறது வந்து உடனே வந்து அவன் அவ்வளோ கொடுத்துருக்கானா அவனோட நான் பெரியவனாச்சே அப்படின்றது வந்து நான் வந்து அவன் 10 லட்சம் கொடுத்தாலும் நான் 20 லட்சம் கொடுக்க போகிறேன் அப்படின்னு கொடுக்கக்கூடியது வந்து தம்பம், தம்பம். அந்த மாதிரி இருக்கிறது தற்பெருமை. தற்பெருமைக்காக செய்யக்கூடிய வந்து யாகங்கள். யாகங்கள் அந்த மாதிரி இருக்கக்கூடிய யாகங்கள் இருந்துச்சுன்னா இந்த ரஜோகுணத்தை சார்ந்தவை. ஒரு ஒரு இது வந்து நமக்கு தெரிஞ்சிருச்சு கிளீனாக வந்து கிருஷ்ணன் வந்து நமக்கு வந்து ஏதாச்சும் ஒரு ஒரு பலனுக்காண்டி செய்யக்கூடிய யாகங்கள். நான் வந்து எனக்கு இந்த மாதிரி கிடச்சிச்சு கிடைக்கிறக்காண்டி நான் யாகம் பண்ண போகிறேன். எனக்கு ஆரோக்கியத்திற்காண்டி நான் வந்து ம், ம், சூரிய பகவானுக்கு வந்து யாகம் செய்ய போகின்றேன். எனக்கு செல்வத்திற்காண்டி லக்ஷ்மி தேவிக்கு நான் வந்து யாகம் செய்ய போகின்றேன். நான் வந்து அர்ச்சனா தமோவனத்தில் பண்ணக்கூடிய யாகங்கள். ஐ மீன் ரஜோவனத்தில் பண்ணக்கூடிய யாகங்கள். அடுத்து வந்து கடைசி வந்து கிருஷ்ணன் வந்து தமோவனத்தில் கூடிய யாகங்கள். விதிஹீனம் அஸ்ருஷ்டானம் மந்திரஹீனம் அதக்ஷிணம் சத்தா விரகிதம் யஜ்ஞம் தாமசம் பரீட்சத்தே. சாஸ்திர விதிகளை மதிக்காமல், பிரசாத விநியோகமின்றி, வேத மந்திரங்களின் உச்சாரணமின்றி, புரோகிதர்களுக்கான தட்சணையின்றி, நம்பிக்கையுமின்றி செய்யப்படும் யாகம் தமோ குணத்தை சார்ந்ததாக கருதப்படுகின்றது.
விதிஹீனம். சாஸ்திர விதிகள். விதிஹீனம். எந்த ஒரு விதியுமே பின்பற்றுவது இல்லாமல். அஹ், அஸ்ருஷ்ட அன்னம். அஸ்ருஷ்ட அன்னம் பிரசாதம் அன்னம். எந்த ஒரு யாகத்தினுடைய முடிவில் எந்த ஒரு பிரசாதமும் விநியோகிப்பதும் இல்லாமல். மந்திரஹீனம். வேத மந்திரங்களை உச்சார உச்சரிக்காமல். அதக்ஷீணம். அதக்ஷீணம் தக்ஷிணம். தக்ஷிணம் தட்சணை. அதக்ஷிணங்கள் தட்சணம் இல்லாமல். புரோகிதர்கள் பண்ணக்கூடிய புரோகிதர்களுக்கு தட்சணை இல்லாமல் இருப்பது. ஸ்ரத்தா ஸ்ரத்தா விரகிதம் அப்படிங்கிறது சத்திரம். சத்திரங்கிறது நம்பிக்கை. நம்பிக்கையின்றி பல்லக்கூடிய யஜ்ஞம். அந்த மாதிரி பண்ணக்கூடிய யஜ்ஞம் அர்ஜுனா தாமசம் பரிசக்ஷதை. பரிசக்ஷத்தை தாமசத்தில் இருப்பதாக இருக்கின்றது அப்படிங்கிறது. அந்த இருள் நிறைந்த தமோத்தில் இருக்கிறது. அந்த அந்த ஒரு நம்பிக்கை ஒரு நம்பிக்கையே இல்லை. அது அந்த ஒரு தமோகத்தில் இருக்கக்கூடிய நம்பிக்கை உண்மையில் பார்த்தா அது ஒரு நம்பிக்கையே இல்லை. அந்த ஒரு 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 பணம் சேர்க்கறக்காண்டி பண்ணுறது. அந்த மாதிரி சாஸ்திர விதிகளை புறக்கணித்து ஒரு புலன்பத்திற்காண்டி செல்வது. இப்போ பார்த்தா இப்போ ஹிரண்யக்ஷிபு ஹிரண்யக்ஷிபு அந்த ஒரு தவம். அந்த தவம் பண்ணும்போது அந்த யாகங்கள் பண்ணும்போது ஒரு முழுக்க முழுக்க புலன் கட்டுப்பாடு. கட்டுப்பாடு. ஆனால் முடிஞ்ச உடனே என்ன பண்ணுறது? முழுக்க முழுக்க புலன் பற்றுதல். புலன் என்று பற்றுதல். புலனை புலன் புலன் இன்பம். புலன் இன்பம். அது நான் ஒரு முற்றிலுமே பார்த்தா அந்த யாகங்கள் பண்ணும்போது கட்டுப்பாடு இருக்கிறது. யாகங்கள் முடிஞ்சு கிடைச்ச உடனே புலன் இன்பத்தை முழுக்க அனுபவிப்பது. அந்த மாதிரி இருக்கக்கூடியது தமோகுணத்தில் பண்ணக்கூடிய ஒரு இன்பமானது. எனக்கு ஏதாவது ஒரு தேவைப்படுது. எனக்கு ஒரு பணம் தேவைப்படுகின்றது. அதற்காண்டி நான் கஷ்டப்பட்டு யாகம் செய்கின்றேன். பணம் கிடைத்தவுடன் என்ன பண்ணுறது? முழுக்க புலன் இன்பத்தில் ஈடுபடுவது. அந்த ஒரு புலன்பத்திற்காண்டி ஈடுபடக்கூடிய அந்த மாதிரி இருக்கக்கூடிய யாகம் தமோகுணம். தமோகுணம் அப்படிங்க. ஹம், இந்த மாதிரி இருக்கவங்கெல்லாம் தமோகுணத்துக்காண்டி பண்ணக்கூடிய விஷயங்கள். அந்த அந்த நம்ம இந்த அஹ், ம், எந்த ஒரு சாஸ்திரங்கள் சொல்லக்கூடியது கிடையாது. பிரசாதத்தை சொல்வது கிடையாது. வேதங்களை சொல்வது கிடையாது. பண்ணக்கூடிய அந்த மாதிரி இருக்கக்கூடியவங்க பார்த்தா அந்த இருக்கக்கூடிய ஆம், ம், அந்த வரக்கூடிய அவங்க அவங்க யாருக்குமே சரியான புரோகிதர்கள் கூட கிடைக்கிறதில்ல. ஏன்னா யாருமே இந்த மாதிரி தட்சிணை கொடுக்க மாட்டோம் அப்படின்னா வரக்கூடிய புரோகிதர்களுக்கு மந்திரம் கூட உச்சரிக்க தெரியாது. அந்த மாதிரி வர்றவங்க. அந்த மாதிரி வர்றவங்க இப்போ நிறைய பேர் பார்த்தா இப்போ துர்கா பூஜா அப்படிம்பாங்க. இப்போ இந்த 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 கணேஷ் சதுர்த்தி. கணேஷ் சதுர்த்தி இப்போ பார்த்தா இந்த நிறைய இடங்கள்ல பெரிய பெரிய ஆஹ், விநாயகர் சிலை வச்சுருப்பாங்க. அவங்களுடைய நோக்கம் என்ன பார்த்தா பக்கத்தில் எவ்வளோ பெருசு வச்சுருக்காங்க அதோட பெருசு நான் வைக்கணும். தற்பெருமை. தம்பம். தம்பம். அதுதான் அவங்களுடைய நோக்கமே தவிர உண்மையிலேயே அவங்க கிருஷ்ணன் விநாயகருடைய பக்தியுடன் வழிபடுவது அந்த மாதிரி எந்த ஒரு எதிர்பார்ப்புமின்றி வழிபடுவது. அப்போ அந்த மாதிரி உடனே நியூஸில் வரும். இந்த ஒரு தெருவில் விநாயகர் தான் இருக்கிறதுலே பெரிய விநாயகர் அப்படின்னா அவங்களுக்கு ஒரு ஒரு தற்பெருமை தான் வருகின்றதே தவிர அது உண்மையான ஒரு பக்தியுடன் பின்பற்றுவதில்லை. பார்த்தா அந்த மாதிரி இருக்கக்கூடிய விநாயகர் பார்த்தீங்கன்னா கையில் பேட் வச்சுருப்பாரு. ஒரு கிரிக்கெட் பால்லாம் வச்சுருப்பாரு. அந்த மாதிரிலாம் பண்ணியிருக்காங்க. எந்த ஒரு இதில் அந்த மாதிரி சொல்லப்படுறது. அந்த மாதிரி சொல்லப்பட்டிருக்கு. தன்னை மாதிரி இல்லாமல் தான் தோன்றித்தனமாக பின்பற்றுவது. துர்கா பூஜைங்கிறது நிறைய பேர் இப்போ நிறைய பேர் இந்த மாதிரி வழிபாடு அப்படின்னு சொல்லி வருவாங்க. வந்தோடனே பார்த்தா 2 நாள் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா ம், கொஞ்ச நேரம் சாமி கும்பிடுவாங்க. கும்பிட்ட உடனே பார்த்தா அது ஒரு ஒரு சோஷியல் கேதரிங் ஆகிடும். சீட்டில் ஆடுறது, பேசி சிரிச்சுக்கிட்டு இருக்கிறது. அந்த மாதிரி தான் நடக்குதே தவிர மற்றபடிக்கு அவங்க உண்மையான ஒரு வழிபாட்டு நோக்கத்துக்கு வரும்போது அஹ், அந்த மாதிரி வழிபடுபவர்கள் அல்ல. இந்த வழிபாட்டை கிருஷ்ணர் சொல்லக்கூடியது தமோ குணத்தில் இருக்கக்கூடிய வழிபாடு. ம். இன்னைக்கு இதோட நம்ம முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். இன்னைக்கு நம்ம முக்கியமாக பார்த்தது அர்ஜுனுடைய கேட்ட கேள்விக்கு கிருஷ்ணர் பதிலளிக்கின்றார். இந்த மாதிரி சாஸ்திர விதிகளை பின்பற்றாமல் தன்னுடைய இஷ்டப்போக்கில் செயல்படுபவர்கள் அவங்களுடைய நிலை என்ன அப்படிங்கிறது அவங்க காமம், பற்றுதல், பலவந்தத்தால் அவங்க சாஸ்திரத்தினுடைய பரிந்துரைக்கப்படாத கடுமையான தவங்களை தற்பெருமையுடன் மற்றும் அகங்காரத்துடன் செய்பவர்கள். என்னால் தான் இது பண்ண முடியுது. நான் தான் பண்ணுவேன். எங்கேயுமே சொன்னது கிடையாது. அந்த மாதிரி இருக்கவங்க தன்னுடைய உடலின் மூலக்கூறுகளை பின்பற்றுவதன் மற்றும் துன்புறுத்துவது மட்டுமன்றி அர்ஜுனா
உள்ளே உயர்ந்துள்ள நம்முடைய இதயத்தில் விட்டிருக்கின்ற பரமாத்மாவையும் துன்புறுத்தார்கள். என்னையும் துன்புறுத்துகின்றார்கள் அர்ஜுனா. மாம் சைவாந்த சரீரஸ்தம் அப்படின்னு அந்த மாதிரி முட்டாள்கள் வந்து அசுரர்களால் அறியப்படுகின்றார்கள். வந்து அர்ஜுனுடைய கேள்விக்கு பதிலளிச்சுட்டு கிருஷ்ணன் வந்து அப்புறமாட்டி அது மட்டும் இல்லை அர்ஜுனா, நீ சாப்பிடக்கூடிய உணவு, நாம் பண்ணக்கூடிய யாகங்கள், தவங்கள் மற்றும் தானங்கள் எல்லாத்துலேயுமே நம்மளுடைய நம்பிக்கை பொருந்தும். எந்த மாதிரி நம்பிக்கை பொருந்தும்? அந்த நம்பிக்கை வந்து எதனால் வந்து இந்த வளர்க்கப்படுகின்றது அப்படின்னா வந்து நம்முடைய குணத்தின் அடிப்படையில் வளர்த்துகின்றது. நம்முடைய குணத்தினுடைய அடிப்படையில் நம்பிக்கை வருகின்றது. அந்த நம்பிக்கையின் அடிப்படை இதில் வந்து ஒருத்தங்க வந்து உண்ணக்கூடிய உணவு, தவம், தானம் மற்றும் யாகங்கள் இருக்கின்றன அப்படின்ட்டு கிருஷ்ணன் வந்து சொல்றாரு. மற்றும் வந்து அந்த சத்துவகுணத்தில் இருக்கக்கூடிய உணவு வகைகள், அந்த இருக்கக்கூடிய உணவு வகைகள் வந்து நம்மளுடைய வாழ்வை ஆயுளை நீடித்து வாழ்வை தூய்மைப்படுத்தி பலம், ஆரோக்கியம், சுகம் மற்றும் திருப்தியை கொடுக்கக்கூடிய உணவுகள் சத்துவகுணத்தில் இருக்கக்கூடிய உணவுகள். அந்த மாதிரி இருக்கக்கூடிய உணவுகள் எப்படி இருக்குன்னா நன்றாக இந்த ரசமாக, ஜூஸியாக, சுவையாக அந்த ஒரு கொழுப்புச்சத்து மற்றும் ஊட்டச்சத்து இருந்து இதயத்திற்கு இதமளிப்பாக இருக்கின்றன. ஏன்னா வந்து ஆகாரம்ங்கிறது வந்து நமக்கு ரொம்ப முக்கியமானது. நம்முடைய வேதங்களில் சொல்லப்படுறது வந்து ஆகார சுத்தம். ஆகார சுத்தத்தினால வந்து சத்துவ சுத்தித் சத்துவ சுத்தம்ங்கிறது தான் வந்து நம்முடைய அந்த மனநிலை சுத்தம் அடைகின்றது. அந்த மனநிலை சுத்தம் இருக்கிறதுல வந்து சர்வ கிரகணித்தம் விப்ரமோக்ஷ அப்படிங்கிறது நம்மளுடைய மோட்சத்துக்கு கொண்டு செல்கின்றது. முக்கியமாக அது ஆரம்பிக்கிறது வந்து ஆகார சுத்தம். ஆகார சத்தம். நம்ம வந்து அந்த மாதிரி வந்து கிருஷ்ணனுக்கு படைக்கப்பட்ட உணவு வந்து தூய்மையானது மற்றும் ஆசீர்வதிக்கப்பட்டது. அதுதான் வந்து நமக்கு வெஜிடேரியனுக்கும் பிரசாதம் உள்ள வித்தியாசம். தூய்மையான உணவு வெஜிடேரியன் உணவு உண்மை. கிருஷ்ணனுக்கு படைக்கப்பட்ட உணவு வந்து ஆசீர்வதிக்கப்பட்ட உணவு. ஆசீர்வதிக்கப்பட்ட உணவு. அதுதான் வந்து அந்த மாதிரி இருக்கக்கூடிய உணவை நம்ம வந்து உண்பு சாப்பிடும்போது வந்து நம்மளுடைய அந்த ஒரு நம்முடைய அந்த மெமரி மெமரி செல்கள்னு சொல்லுவாங்களே அந்த அதெல்லாம் வந்து நம்மளுடைய அந்த ஞாபக சக்தியை வந்து நன்றாக வந்து அந்த அந்த டிஷ்யூக்கள் வந்து தூய்மைப்படுத்தப்படுகின்றன. அந்த தூய்மை அடையும் போது வந்து நம்முடைய ஞாபக சக்தி வந்து அதிகமாகின்றது. அந்த மாதிரி இருக்கும்போது நம்முடைய அந்த முக்திக்கான பாதையை வந்து நம்ம வந்து நினைக்க முடிகின்றது. எல்லாமே வந்து நம்ம தொடர்ந்து பண்ணும்போது வந்து நமக்கு வந்து இங்கே வந்து கிருஷ்ணருக்கு வந்து மோட்சம் கிடைக்கிறதுக்கு வந்து வழிவகுக்கின்றது. மோட்சம் வந்து வழிகின்றது. அதுதான் வந்து நமக்கு உணவுங்கிறது வந்து நம்முடைய மிகவும் மிகவும் முக்கியமானது. சத்துவகுண உணவு, அந்த ரஜோகுணத்தினுடைய உணவு வந்து கசப்பானது, புளிப்பானது, உப்பு, சூடு, காரம், உலர்ந்த மற்றும் எரிகின்ற உணவுப் பொருட்கள். இந்த மாதிரி இருக்கக்கூடிய உணவுப் பொருட்கள் வந்து ரஜோகுணத்தில் இருப்பவர்களுக்கு இன்பமானது, விருப்பமானது. இந்த உணவுகள் வந்து சாப்பிடும்போது துன்பத்தை கொடுக்கின்றன. சாப்பிட்ட சில மணி நேரத்துக்கு பிறகு சோகத்தை கொடுக்கின்றன. நீண்ட காலமாக நமக்கு வந்து நோயையும் கொடுக்கின்றன நீண்ட காலத்திற்கு பிறகு. தமோகுணத்தில் இருக்கக்கூடிய உணவு வந்து உண்பதற்கு நீண்ட நேரத்துக்கு பின்பற்றக்கூடிய சமைக்கப்பட்ட உணவுகள் சுவையற்றவை, பழைய, ஊசி போன உணவுகள், எச்சில் படாத எச்சில் பட்ட தீண்டத்தகாத பொருட்களால் ஏற்கப்பட்டவர்களுடைய உணவுகள். தமோகுணத்தில் உள்ள உணவு வகைகள். அப்புறம் வந்து 3 விதமான யாகங்கள் சாஸ்திர விதிகளின்படி கடமை நிறைவேற்றுவதற்காக பலனை எதிர்பார்க்காத நபர்களால் செய்யப்படும் யாகம் சத்துவகுணத்தை சார்ந்தது. பௌதிக நன்மை பலனுக்காண்டி பண்ணக்கூடிய யாகம், தற்பெருமைக்காண்டி பண்ணக்கூடிய யாகம் ரஜோகுணத்தை சார்ந்தது. கடைசி வந்து சாஸ்திர விதிகளை மதிக்காமல், பிரசாத விநியோகமின்றி, வேத மந்திரங்களை உச்சரிக்காமல், புரோகிதர்களுக்கு தட்சிணையின்றி, நம்பிக்கையின்றி செய்யப்படும் யாகம் தமோகுணத்தை சார்ந்ததாக கருதப்படுகின்றது. கிருஷ்ணா, இன்னைக்கு வகுப்பை தொடர்ந்து நிறைவு செய்யலாம். மீண்டும் வந்து அடுத்த வாரம் வந்து நம்ம வந்து கிருஷ்ணன் வந்து தமம் மற்றும் தானத்தை பற்றி சொல்றாரு. அதை வந்து நம்ம தொடர்ந்து பார்ப்போம். அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள். ஹரே கிருஷ்ணா.